என்னுடைய மனைவியினுடைய மரணத்துக்கு பிறகு கர்த்தர் அவளை நித்தியத்துக்கு எடுத்துக்கொண்ட பிறகு எனக்கு அனுதினமும் நிறைய சில ஃபோன் கால்ஸ் வரும், சில இமெயில்ஸ் வரும், அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வரும். என்ன வரும்னா, ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 12 அவள் மரித்தாள். அடுத்த நாள் ஊழியர்கள்லாம் வந்தாங்க, நம்ம அப்புறம் அடக்கம் பண்ணோம். அடக்கம் பண்ணின வெரி நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு வரேன் கர்த்தருடைய கிருபையினால். அப்போ அவங்கெல்லாம் என்கிட்ட கேள்வி, நீ எப்படி பிரசங்கம் பண்ணுற, உங்களால் எப்படி முடியுது இது அப்படின்னு கேட்டதெல்லாம் யாருன்றதை அப்புறம் சொல்கிறேன். எல்லோரும் கேட்கல, எப்படி உங்களால் முடியுது, எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, இது சாத்தியக்கூறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது தான் எனக்கே ஒரு கேள்வி உண்டாச்சு. நான் பிரசங்கத்தை துவங்கிட்டேன். சரியா, இது மத்தேயு, மார்க்கு, லூக்காய்டு, 1வது 2வது 3வது அந்த மாதிரி கிடையாது இன்றைக்கி கூட்டம். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த தரிசனம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அப்போது எல்லாருமே இப்படியா கேட்குறாங்க. நானுமே கேட்குறேன், இது எப்படி பேசுகிறேன்னு. அது அவங்கக்கிட்ட தெரியாது. நான் எப்படி நின்று பேசுகிறேன். நேற்று அடக்கம் பண்ணிவிட்டு இன்றைக்கிலேருந்து பேசுகிறேன். அடக்கம் பண்ணிவிட்டு காலையிலே எழும்பி வழக்கமாக 5 மணி அவள் எங்கள் ரூம்லேருந்து எழும்பி அவளுடைய அறைக்கு வந்துடுவா. பைபிள் படிக்கிறதும் நோட் எழுதுறதும் தினந்தோறும் ஜூம் மீட்டிங் நடக்குது. இந்த 2 நாளாக ஜூம் மீட்டிங் கேன்சல் பண்ணியிருக்கிறோம், ஏன்னா இந்த கூட்டத்துக்காக. அதர்வைஸ் டெய்லி ஜூம் மீட்டிங் நடக்குது, உபவாச கூட்டங்கள் நடக்குது. ஜூமில் நடக்கும்போது கிட்டத்தட்ட 900லேருந்து 1000 பேர் வரைக்கும் ஜூமில் வராங்க இன்றைக்கும். அப்போ அது அவள் தொடங்கின ஊழியம். அப்போது இவங்க எல்லோரும் இப்படி கேட்க நீ எப்படி நடத்துகிற, எப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க, இது எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்கும்போது நானே ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கேன். இது என்னால் எப்படி முடியுது, நான் எப்படி பேசுகிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன், காலையில் 5 மணிக்கெலாம் ஜெபம் பண்ண வந்துடுவா. அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் நான் எழும்பின உடனே எனக்கு தெரியும் அவள் ஜெபம் பண்ண போயிட்டான்னு. உடனே ஒரு ஃபோன் பண்ணுவேன், அவள் இந்தா ஓடி வந்துடுறேன் அப்படின்னு காஃபி அவள் கொண்டு வருவாள் வழக்கமாக. அப்போது அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அது வரைக்கும் பெரிய 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 மூத்த ஊழியர்கள்லேருந்து எல்லா நண்பர்கள், உறவினர்கள், அது இதெல்லாம் வந்திருந்தேன். எல்லாம் தெரியல உங்களுக்கு. அடுத்த நாள் யாருமே இல்லை. நானும் ஸ்டீவும் ட்ரினிட்டாவும் தான் இருக்கிறோம். அப்போ காலையில் 5 மணிக்கு எழும்பினோடனே நான் ஃபோன் பண்ண முடியாது. அப்போது எனக்கு இப்போ ஒரு காஃபி வேணும். ட்ரினிட்டாட்ட சொன்னால் கொடுப்பா. ஓகே, அங்கே சர்வெண்ட் சகோதரி இருக்கிறா, எங்களோடைய தான் இருக்குது. உங்களுக்கு அந்த நேபாளி அம்மா ஒன்று இருக்கும், அதுதான் கூப்பிட்டா வருவாங்க. ஆனால் நான் அது வேறு. காஃபி கொடுக்குறது 1000 பேர் இருக்க மாட்டாங்களா என்ன. ஆனால் காலையில் எழும்பின உடனே என்னை அறியாமல் அழுகிறேன். அப்போது ட்ரினிட்டா சொல்கிறா, நம்ம இப்படி அழுதுகிட்டே இருந்தோம்னா பிசாசு நம்மளை ரொம்ப அப்படியே கீழே கொண்டு போயிடுவான். சரி, என்ன செய்கிறது சொல்லு. நீங்கள் இன்றைக்கே ஆன்லைன் மீட்டிங்கை தொடங்குங்க அப்படின்னு சொன்னான். சரி, அதை ஆண்டவர் அவன் மூலமாக என்கிட்ட பேசுகிறாருன்றத மாதிரி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு தொடங்கணும். அன்னையிலேருந்து தொடர்ந்து போயிட்டுருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டம், வேதனை யாருக்கு புரியுன்றது ஆரம்பத்தில் சொல்கிறேன். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் புரியும். என்னை விட வயசான ஆளுங்களுக்கும் புரியாது. ஏன்னா என்ன மாதிரி வழியில் வந்தவங்களுக்கு தான் புரியும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அப்பா அம்மாவை இழந்து போனவங்க, அக்கா தங்கச்சி இழந்து போனவங்க, இது எல்லாவற்றையும் கடந்தது கணவன் மனைவியினுடைய பிரிவு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இவர்கள் இருவர் அல்ல ஒருவராக இருக்கிறார்கள்.
அப்போ என்னுடைய நண்பர் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தார், பாஸ்டர் ராஜன். அவர் சொன்னார், அண்ணன் 1000 பேர் தேட்டலாம், 1000 பேர், கவலைப்படாதீங்க, அக்கா பரலோகத்தில் இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா, பார்த்துக்கிட்டு இருக்கிறா, அப்படிலாம் பைபிளில் கிடையாது. அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வச்சு நிறைய காரியங்களை அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது மாதிரி இந்த சேலை கட்டியிருக்கேன், அந்த சேலை கட்டியிருக்கேன், இதெல்லாம் இட்ஸ் நாட் எ பிப்ளிக்கல். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பைபிளில் வேகமாக பார்த்தேன். மரித்த பிறகு அந்த மனுஷனுடைய ஆவி எங்கே போகுது, அது என்ன நடக்குது அப்படின்லாம் அதுக்கு முன்னாலே நமக்கு தெரியும். இருந்தாலும் இதை கொஞ்சம் ஆழமாக படிக்கணும். ஏன் படிக்கணும்னா, அந்த சொன்னல டெய்லி மெயில்ஸ் வருது, அப்புறமா ஃபோன் கால் வருது. இதில் பாருங்கள், 2 வாலிப பிள்ளைகள் என்னை தேடியே வந்துட்டாங்க. சென்னையில் தான் இருக்கிறாங்க. தகப்பன் சிறு வயதிலேயே மரித்து போனார். தாய் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வேலைக்கு போயிட்டு இந்த 2 பிள்ளைகளை படிக்க வச்சு வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தாயும் திடீர்னு இறந்துட்டாங்க. இப்போ இந்த 2 பிள்ளைகள் அனாதைகள். அப்போது அவங்க சபையார் தாயை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு, தோத்திரம், கர்த்தர் உங்களை நடத்துவார், வேறு என்ன செய்ய முடியும், கர்த்தர் உங்களை நடத்துவார்ன்ட்டு போயிட்டாங்களாம். இந்த 2 வாலிப பிள்ளைகள்லாம் வயசு கொஞ்சம் கூடிட்டு, கல்யாணம் வயசு 32 வயசு, 30 வயசு. இதில் அவங்க 2 பேருக்கு கேள்வி, எங்கள் அம்மா நல்லா தானே இருந்தாங்க, எங்கள் அம்மாவை நீ எடுத்துட்டிய, இப்போ எங்களுக்கு யார், ஆண்டவரேன்னு ட்ராக்ஸ் கொடுத்துட்டே சுற்றிட்டு இருந்தது எங்கள் அம்மா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க, வேலை பார்த்தாங்க, அந்த சம்பாத்தியத்தில் எங்களை படிக்க வச்சாங்க. அது இப்படி இருக்குது. இப்போ ஆண்டவர்னு இப்போ எடுத்துட்டார, ஆண்டவர் எடுத்துவார், நடத்துவார்ன்ட்டு போயிட்டாங்க. உங்கள் சபையாரெலாம் ஒன்றும் சொல்லலையா, வந்தாங்க, பாட்டு படித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் நடத்துவார், போயிட்டு வா, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் யாரும் வரலையான்னு யாரும் வரல. இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், என்னையை பார்க்கறதுக்கு நான் வரேன், நான் உங்களை பார்க்க வரேன், நான் வரேன் அப்படி இப்படின்னு மூத்த ஊழியர்கள்லேருந்து, அதாவது அந்த மரண வீட்டுக்கு அன்றைக்கி வராதவங்க உங்களை பார்க்கணும், பேசணும்னு நான் சொன்னேன், நீங்கள் வராதிங்க என்ன, நீங்கள் வராதிங்கப்பா அப்படின்னா. என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, அவள் வந்துட போகிறாளா, வரமாட்டா. அப்போ என்ன அதே தான் சொல்லுவீங்க திரும்ப. அப்புறம் நான் டே 1லேருந்து ஆரம்பிக்கணும். டே 1லேருந்து ஆரம்பித்து நான் உச்சக்கட்ட துக்கத்துக்கு போயிடும்போது, சரி பிரதர் போயிட்டு வரேன்றவாங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்புறம் இது எதுக்கு, அது நீங்கள் வர வேணாம், அங்கேருந்தே ஒரு ஜெபத்தை பண்ணுங்கள் ஃபோன்லையே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்னை மாதிரி ஒரு துணிஞ்சு யாரும் சொல்ல மாட்டாங்கள்ல. அதனால் அவள் கேட்டான், என்னை 2 பிள்ளைகளும் கேட்டுச்சு, இது எப்படி இப்போ என் தங்கச்சி திடீர்னு படுத்திருக்கிறவளை காணோம், பார்த்தா மேலே மொட்டை மாடியில் போய் அப்படி, ஆண்டவரே எங்கள் அம்மாவை ஏன் எடுத்த, எங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் வரட்டும். இப்போ 30 வயசு. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது ஒரு இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான காரியமாக தெரியும். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வேதனை பற்றிங்களா, தாய் இழந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த தாயினுடைய அருமை தெரியும். இருக்கிற வரைக்கும் தெரியாது, அது வேறு விஷயம். அதுவும் இடையில சைடில் ஒன்று சொல்லிகிட்டே வரணும். இருக்கிற வரைக்கும் சிலருக்கு தெரியாது. இப்போ ஒரு அம்மா இந்த மாதிரி இந்த கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நிறைய பேர் சந்திக்கும் போது ஒரு அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க, நீங்களும் ஒய்ஃப் ரொம்ப அந்யோன்யமாக இருந்து ஊழியம் செஞ்சீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் தெரியும். ஆனால் நானும் என் ஹஸ்பண்டு பயங்கர, எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். ஒரு வீட்டை கட்டி சாவியை கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாராம். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் கீழ்ப்படியவே மாட்டேன். என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். அவர் எஸ்ன்னா நோ, அவர் ஏன்னா நான் பி, இப்படி தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் மனசில் நினச்சிட்டேன், இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அப்போது இந்த அம்மாவே பேசிடுவாங்களாம், நான் உங்களுக்கு கீழ்ப்படியில், சாரி அடிக்கடி சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு. இப்போ சாரி சொன்னால் யார் கேட்குறது? இருக்கும்போது சாரி சொல்லணும், இருக்கும்போது
சாரி சொல்லணும். இது இடையில நான் பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன்ல, அதுதான். இருக்கும்போது சாரி சொல்லணும். அதுக்குன்னு ஓயாமல் சாரி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, டென்ஷன் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? இப்போது நான் வந்து ஒரு சபையில் இப்படி தான் பேசினேன். இங்கே யாராவது மன கஷ்டத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே போய் சாரின்னு கேட்டுருங்க. அதுக்கு மேலே நின்று பேசாதீங்க, சாரின்ட்டா போதும் அப்படின்னு. ஒரு சிலர் சாரி கேட்டாங்களாம். அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஒரு சிலர் சாரி கேட்டாங்களாம். ரொம்ப ஒரு பெரிய ஒரு சமாதானம் போயிடுச்சான். ஒரு அம்மா போய் ஒருத்தர் கையை பிடிச்சி சாரி கேட்டாங்க சொன்னாங்களாம். சொல்லிவிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே சாரி சாரி சொல்லிட்டு இன்னொரு பேசி திரும்பி சண்டை வந்துடும். அதுதான் நான் சொன்னேன், சாரின்ட்டு அதோடு என்ன செஞ்சிடணும், ஒதுங்கிடணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரியே ஆகிப்போச்சு அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தர் மாதிரி வந்து என்கிட்ட பேச நான் ஏன் வேதனை எங்கே போய் சொல்கிறது? உங்களுக்கெல்லாம் வேதனை வருமா? நாங்கள் என்ன தேவதூதர்களா? இங்கே சாயந்தரம் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அல்ல பகலில் பேசிட்டு சாயந்தரம் நாங்கள் போயிடுவோமா? எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியாவே அப்படின்னு எப்படி நான் பார்க்குறேன்னா, அக்னி இறக்கினவரே, மழையை கொண்டு வந்தவரே, மழையை நிறுத்தினவரே, எசபேலுக்கு சவால் விட்டவரே இல்லையா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாவற்றுக்கு மேலே இயேசு சொல்லுகிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப டஃப் ஆண்டவர், ரொம்ப கஷ்டாண்டவர், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் உள்ளே அனுப்புங்க. அங்கங்கே கொஞ்சம் சகோதரிகள் பின்னால் இருக்கிறவங்க, பின்னால் வாலண்டியர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் இப்படி கூட உட்கார வச்சுருங்க, போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இயேசு சொல்கிறாரு, நீங்கட்டும் ஃபைனலாக சொல்லிட்டார், ஆகிலும் என் சித்தம் வேணாம்ப்பா, உங்கள் சித்தம் ஆகட்டும் அப்படின்னு இயேசுவே சொல்லிட்டார். இயேசுவாலேயே அந்த இதை தாங்க முடியல, பட் வேறு வழி இல்லை, நம்ம தாங்கி தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு இயேசு வந்துட்டார். இப்படியே இந்த காலங்கள் போக போக ரொம்ப டஃப். எனக்கு ரொம்ப, நானே துக்கத்தில் உட்காந்துருப்பேன். அந்த நேரத்தில் வந்து சிலர் துக்கமான காரியத்தை பேசுவாங்க. நான் போய் நான் கூட அப்படி தான் இருக்கிறேன், நீங்களும் அப்படின்னு அழ முடியுமா? புரியுதா உங்களுக்கு? முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு இன்றைக்கி நிறைய, அதாவது இந்த முதிர்ந்த வயது உள்ளவங்களுக்கும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரியாது. அதாவது கணவன் மனையோடு வாழ்கிறவங்க இந்த ஏன் அப்படி அந்த வேர்டை இப்போ நான் பஞ்ச் பண்ணி சொல்கிறேன்னா, அந்த 55-60 வயசு போகும்போதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டீக்கும் காஃபிக்கும் தான் தேடுவான் அவங்க, மற்றபடி கண்டுக்க மாட்டாங்க. அது முதுகு வலிக்கும், கை வலிக்கும், அது அப்படி தான் வலிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு கடைசியில் அந்த அம்மா போனோன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து அவள் வந்து ஐயோயோ நான் அவளை திட்டேனே, ஐயோயோ அப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி கிடையாது. திட்டுவேன். ஏன்னா ஊழியத்தில் கரெக்டாக இருக்கணும். அந்த விஷயத்தில் தான் நாங்கள் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சாரின்றுவேன். ஏன்னா கர்த்தருடைய காரியம். ஆமென். 32 வருஷம் வாழ்க்கையில் நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தை, வாழ்க்கை ஊழியத்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும்னு என்னோடு கூட ஒன்றிணைந்து நடந்ததுனால கடைசி ஒரு 5 வருஷங்கள் என்னை விட ரொம்ப வலிமையான பிரசங்கியாராக மாறிட்டா. அதான் மோகன்சி என்ன, ஸ்டான்லி என்னெல்லாம் வந்து பேசும்போது சொன்னாங்க, அதாவது 30 வருஷம் செய்ய வேண்டியதை 3 வருஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டு தன் ஓட்டத்தை முடிச்சிட்டா. அடிக்கடி சொல்வா, என் ஓட்டம் சீக்கிரம் முடியும். ரொம்ப ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு வாழ்ந்தவள். இந்த புக்கு எழுதிட்டா முடிஞ்சிரு. அதாவது 55 வயசில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், வாழ்க்கை வரலாறு எழுதி வச்சிருக்கிறா. யாராவது எழுதுவாங்களா 55 வயசில்? 55 வயசில் கொடைக்கானல் போகலாமா? இப்போ கூட போயிருப்பான் நிறைய கிறிஸ்தவங்க, அங்கங்கெல்லாம் போய் சுற்றிக்கிட்டு போயிட்டுருவாங்க. ஆனால் 55 வயசுலேயே எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி ஒப்பு கொடுத்தேன், பலவீனத்தில் கர்த்தர் எப்படி மாற்றினார், எப்படி ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் கனெக்டடான,
எப்படி வந்தேன், என்ன போனேன், எங்கே முடிச்சிருக்கிறான்னா எனது திருமணம். அந்த இடத்துக்கு வந்தோன்னே அப்படியே ஸ்டாப் ஆகிருக்குது. அந்த டைரியை பார்த்தேன். நான்லாம் அந்த டைரியில் இன்னும் பார்க்கல, திருநீட்டாக தான் சொல்கிறா. அப்போனா என்னென்னா எனது திருமணம்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ணி அதை முடிக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இந்த பூமியில் வரும்போது ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையாவது கொண்டு போவோமா? ஒன்றுமே கொண்டு போக மாட்டோம். அது எல்லாருக்குமே தெரியுது. சில ஒருத்தர்கிட்ட பேசினேன், பூமியில் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, ஆனால் சொத்து தகராறு அவன் வீட்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியம். சரியா? ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் இது வரைக்கும் ஆண்டவரே இன்னும் சில ஆழமான காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒரு தாய்கிட்ட பிள்ளை பேசுகிற மாதிரி, ஒரு தகப்பங்கிட்ட பிள்ளை பேசுகிற மாதிரி நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு இன்னும் சொல்லிக் கொடுங்கப்பா. ஆமென். என்னோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. சந்தா ரபாலா ஹபாதா ரபா. பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய கைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு நீர் அப்படியே நடத்த போகிற பேர் அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போ பரவலாக நம்ம ஊரில் இப்போ பேசப்படுகிற வார்த்தை மன அழுத்தம். பரவலாக டிப்ரெஷன் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஊரில் இந்த மன அழுத்தன்ற வேர்டே யாருக்குமே தெரியாது. இப்போ கூட தெரியாது. சில பேர் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களும் நிறைய பேர் அந்த மன அழுத்தத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் பேசி முடித்தோன்னே நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரியுதா? அப்போ வெளிநாடுகளில் தான் இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அதற்குரிய உலக பிரகாரமான மருத்துவ சிகிச்சையெல்லாம் கொடுத்து இருப்பாங்க. ஆனால் அந்த நாட்களில் ஏன் நம்ம ஊரில் டிப்ரெஷன்ற வேர்டு கிடையாதுன்னா, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா அந்த காலத்தில் கிடையாது. அந்த டெலிஃபோன் தான், அந்த வீட்டு டெலிஃபோன் தான் இருக்கும். அந்த கம்யூனிகேஷனை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் பேசுனேன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும். இல்லை, நான் சொல்ல புரியுதா? ஆனால் இப்போ பேசுகிறது கேட்குது. சிலர் பேசுனா கேட்கு, நான் தான் பேசுகிறேன்ட்டு கிடப்பாங்க. அது வேறு. ஆனால் சிலர் பேசுகிறதே கிடையாது. எல்லாமே மெசேஜில் தான். இப்போ புரியுதா உங்களுக்கு? கம்யூனிகேஷன் இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப அதிகபட்சம் போனதுனால ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிற ஒரு சமுதாயத்துக்குள்ளே இப்பொழுது வாழவில்லை. இப்போ அம்மா நீங்கள் திட்டிட்டீங்கன்னா பிள்ளைகள் உடனே சொல்லும், நீங்கள் என்ன ரொம்ப திட்டுறீங்க, வைக்கிறீங்க, போகிறீங்க, வரீங்கன்னு பேசி சண்டை கிண்டை போட்டு சமாதானம் ஆயிரும். ஆனால் இப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அமைதியாக போய் படுத்துருவான். நீங்கள் நினைப்பீங்க பயந்து போய் படுத்துட்டான் அப்படின்னு. நீங்கள் நினைப்பீங்க அவன் அடங்கிட்டான், ஒடுங்கிட்டான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. அவங்க அப்படியே கம்ப்யூட்டரைஸ்டு மைண்டு அப்படியே மைண்டில் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் அவன் பேசுவான் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பெரிய வக்கீல்கள் கூட தோற்று போயிடுவானுங்க. அந்த மாதிரி பேசுவான். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆனால் அவங்க மறக்க மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருப்பான், பேசும்போதே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லட்டா? நீங்கள் பேசும்போதே நான் ரெக்கார்ட் பண்ண உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிற ஒரு யுகத்தில், உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மன அழுத்தம் இன்றைக்கி நான் பேச போகிறது தனிமை உணர்வு, அடுத்தது மன அழுத்தம், அடுத்தது இந்த மாதிரி மரணம், பிரிவு. இப்போது சில ஆட்களுக்கு மரணத்தினால பிரிந்து போன குடும்பங்கள், உடைந்து போன குடும்பங்கள். சில இடங்களில் கணவன் மனைவி வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னா, அண்ணா உங்களுக்கு அக்கா இல்லை, உலகத்திலேயே இல்லைன்னு ஆயிட்டு. ஆனால் எனக்கு புருஷன் இருக்கிறான், அவன் இருந்தோம் இல்லை. நான் சொன்னேன், அவனாவது ஒரு மூலையில் கிடக்கிறானே அப்படின்னு நான் சொன்னேன். அவள் சொல்கிறா, அதாவது அக்கா இல்லைன்னா அவன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்படி ஒரு குரூப் இருக்குது இல்லையா?
பிள்ளைகள் சொல்கிறாங்க, இவங்களாம் அப்பாவா, இவரெல்லாம் அப்பாவா அப்படின்னு பிள்ளைகள் சொல்கிற அளவில் இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மன அழுத்தம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவங்க வந்து எப்போவுமே சோகமாக இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இது சோகமாக ரொம்ப ஒரு பாரமாக இருக்குது, தப்பு கிடையாது. மனுஷனாக இருந்தால் சோர்வு இதெல்லாம் வரும், போய் படுத்தா ஃப்ரெஷ் ஆயிரும். ஆனால் சுவிட்சர்லாண்டுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த மன அழுத்தங்கிறது மோர் தென் 2 வீக்ஸு இப்படியே நீங்கள் யோசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகுது. அதாவது ஈடுபடுற விஷயத்தில் குறைவு, நண்பர்களோடு சில நேரத்தில் இந்த மன அழுத்தம் வந்தால் எப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வீடு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் மன அழுத்தத்தை வெளியே காண்பிக்கிறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இவங்க வந்து எதை செய்யணுமோ அதை செய்யாமல், எதை செய்யக்கூடாது அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்போ பார்த்தா தூங்கணும், அதுவும் காலையில் தூங்கணும், ஏர்லி மார்னிங் எழும்பிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குறது. இப்போ வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா சீக்கிரமாக படுங்க, காலையில் சீக்கிரமாக எழும்புங்கன்னு. ஆனால் படுத்தா தூக்கம் வராதனால செல்ஃபோனை வச்சு பார்த்து ஒரு 12:30 1 மணி வரைக்கும் தூங்காமல் அதுக்கப்புறம் தூங்கி காலையில் எழும்பும்போது முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, மனநிலைமையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இது மன அழுத்தத்துக்கு நேராக கொண்டு போகிறது. பொதுவாக சபையில் மன அழுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க. சில சபைக்கு போனாலே மன அழுத்தம் வந்துடுதுயா. சபையில் பேசுறது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, ஒழுங்காக பைபிள் படித்து ஜோம்னு போ, ஒழுங்காக பைபிள் படித்து. அவன் பைபிளை ஒழுங்காக படிக்காததுனால தானே, ஜெபிக்காததுனால தானே இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். அதான் உண்மை. ஆனால் அவனை திரும்ப கொண்டு வரணுமே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கு நம்பிக்கை, இந்த மன அழுத்தத்துக்குள்ளே போகிறவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. என்னத்தை வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்தில் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள், இவ்வளவு இடையில் விட்டுட்டு போகிறோமே, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், ஒய்ஃபுக்கு செய்ய வேண்டிய காரியம், சபைக்கு செய்ய வேண்டிய காரியம், அலுவலகத்தில் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். நல்ல கவனிங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செஞ்சு முடிச்சுட்டு ஆர்வமாக இருக்கிறவங்கெல்லாம், அதாவது அவங்க நம்ம ஆவிக்குரிய சபையாக ஊழியங்கள் இருக்கிற அலுவலகமாக இருக்கட்டும், உலகத்துக்கு அடுத்த அலுவலகமாக இருந்தாலும் அவங்க அன்றைக்கி செஞ்சு முடிச்சுட்டு தான் ஆஃபீஸை விட்டு போகணுன்னு இருப்பாங்க. ரொம்ப அவங்க ஆக்டிவ் பர்சன். சிலர் வந்து அப்படியே விட்டுட்டு 5 மணி ஆனால் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். மன அழுத்தத்தினுடைய ஒரு பகுதி. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில், இந்த அழுத்தத்திலேருந்து என்னால் மீளவே முடியாது, இதுக்கு வேறு சோர்ஸே கிடையாது. இப்போ நான் கூட இந்த மரணத்தின் பாதையில் போகும்போது கர்த்தர் எழுப்பிடுவார், கர்த்தர் பிஸி ஆக்கிடுவார். அப்படி இப்படின்னா ஊழியர்கள் வந்து பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்கள்ல, என்னத்தை பிஸி ஆக்கிடுவார், என்னத்தை பண்ணிடுவார். அவள் கடந்தா அவள் பாட்டுக்கு வேலை தானே செஞ்சிட்டு இருந்தா, ஊழியம் தானே பண்ணிக்கிட்டு இருந்தா. அதை விட்டுட்டு அவர் எழுப்பிடுவார், பிஸி ஆக்கிடுவார்னு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்மளை கொண்டு என்ன செய்யணுமோ அதை அவர் என்ன செய்வார், செஞ்சுக்கிட்டு அவர் காரியத்தை முடிச்சுக்கிடுவார். நம்மளை வந்து இடையில விட்டார, புரியுதா உங்களுக்கு அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ரொம்ப முக்கியமான சொல்கிறாங்க ஆராய்ச்சியில், இந்த உலகத்தில் ஏன் வாழணும், அதோட நம்ம தற்கொலை பண்ணிடலாம். அதோட இப்போ நியூஸில் கேட்குறீங்களா, தற்கொலை பண்ணுறது, ரம்மி கேம்ஸ் விளையாடுறான், பணத்தை விட்டுவிட்டான். இங்கே பாருங்கள், பணத்தை இன்னைக்கு நேற்றா விடுற ஆட்கள் இருக்கிறான். அந்த காலத்தில் கிண்டியில் குதிரை பந்தயம் ஓடும் தெரியுமா, கையை வைத்து காட்டுங்க யாருக்கா தெரிஞ்ச ஞாபகம். அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான ரூபாயை விட்டானுங்க, சீட்டாடி விட்டானுங்க, குடித்து அழிக்கிறான் ஒவ்வொரு வீட்டில், இல்லை குடித்து அழிக்கிறான். அப்போல்லாம் அவன்லாம் தற்கொலை, இவன்லாம் எதுக்குடா உலகத்தில் இருக்கிறான்ற அளவில் அவன் இருந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ரம்மி கேம்ஸில் விளையாடி அவன் வந்து தற்கொலை பண்ணிட்டான். இப்போ பாருங்கள், ஒரு அம்மா சொல்லியிருக்கு, நான் நேற்று கூட சொன்னேன், டேய் என்னடா எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு பிடுங்கி ஒழிச்சு வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும்,
வந்து பார்த்தா தூக்கு போட்டு தொங்கிட்டான். ஸ்கூலில் வந்து ஒரே கம்ப்ளைண்ட் வருது, இவன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறான், ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படி இப்படின்னு. அப்போ ஆசிரியர் கூப்பிட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்னடா இப்படிலாம் பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு. அப்போ ஒரு நாள் சாயங்காலம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நைட்டு அவனுக்கு தூக்கம் வரல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி லைட்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவன் இன்ஸ்டாகிராமில் பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசிட்டேன், டே பட்றா பேசாமல் தகப்பனார் சொல்கிறாரு. 2 மணிக்கு மேலே ஒரு சேரை அவன் வந்து அவன் அறைக்கு கொண்டு போகிறான். அப்பா கேட்குறாரு, ஏன் இந்த சேரை கொண்டு போகிறேன்னு. அப்பாவும் தூங்கலை. அதுக்கப்புறம் அப்பா தூங்கிட்டார். அந்த அவங்க தாயார் வந்து ஒரு ஆசிரியர். அவங்க காலைல எழும்பினோடனே அவங்க வழக்கம் போல் எழும்பி குளிச்சுட்டு புறப்பட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சகோதரிக்கு ஃபோன் வருது, மகன் தூக்கு போட்டு இறந்து போனான், அவன் கதவு திறக்காமல் இருக்கு, அப்புறம் உடைச்சி திறந்து அவன் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஏன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரமாதமாகவே தெரியல. இது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும். இதுக்கு காரணம் ஏதோ ஒரு மன அழுத்தம். எதிர்காலத்தை குறித்து அந்த பிள்ளைகளுக்கோ அந்த அப்படிப்பட்ட ஆட்களுக்கோ சரியான ஒரு தன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறனால இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது 2 வாரம் ஒருத்தர் வந்து இதே ஸ்ட்ரெஸ்லேயே இந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருப்பார்களானால் அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். இப்போ வந்து இப்போ நல்லா தான் இருந்தான், தூக்கு போட்டான், நல்லா தான் இருந்தார் எங்கள் அப்பா, இப்படி ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் ஏன் அவனை கவனிக்கலைன்னு கேட்டால் அவன் பாட்டு அமைதியாக தான் இருந்தான், அவன் அமைதியாக இருக்கான், நாங்களும் அமைதியாக விட்டுட்டோம். இன்றைக்கி பாருங்கள், நிறைய இடங்களில் பிள்ளைகள் பேசாமல் கொள்ளாமல், உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் இருப்பார்கள். மோர் தென் 2 வீக்ஸ் அப்படி இருந்தால் நீங்கள் அந்த பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நான் சில விஷயங்களை நான் மறந்துடக்கூடாதுன்னு இதெல்லாம் உங்களுக்கு டைப் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பேசுகிறாங்களே, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மன அழுத்தமாக இருக்குது. இது எப்போ வருது? அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சவாலை சந்திக்கும் போது, அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ தேர்தல் வரப்போகுது, அவங்களுக்கு டெபாசிட்டே கிடைக்காது ஒருத்தருக்கு. அவர் சொல்லுவார், நான் வந்து பாராளுமன்றத்துக்கு போவேன் பாரு. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலைமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது பயங்கர ஊர் பணத்தை, ஊரில் உள்ள பணத்தெல்லாம் அவன் வந்து திருடி ஒரு பெரிய அக்யூஸ்ட் ஆகி அவங்கள வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஈடி வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சாலும் போகும்போது கையெல்லாம் காட்டிட்டு தானே போகிறான். நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அவங்க வந்து உத்தமர் காந்தி அவர்களோடு கூட சுதந்திர போராட்ட வீரர் மாதிரிலாம் உள்ளே போவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவன் ஏன்னா அவன் மைண்டில் ஏற்கனவே ஒரு தெளிவு இருக்குது, நான் உள்ளே போவேன், நான் அப்புறம் வருவேன், நான் வந்து பார்த்துக்கிடுறேன். அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, அக்யூஸ்டு கூட அந்த எண்ணம் இருக்கும். பயங்கரமான கொலை குற்றவாளிகள் கூட அந்த எண்ணத்தோடு தான் போவாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன நடக்குதான், அதாவது சிலருக்கு வந்து அந்த கையில் வந்து கூலாயிருமா, சில்லுன்னு ஆயிரும் சிலருக்கு, நல்லா கவனிக்கணும். அடுத்தது வந்து தொண்டை வறண்டு போயிடும். குடும்பத்தில் ஒரு சண்டை கிண்டை வருது, பேசுகிறாங்க, பேசும்போது சிலருக்கு திடீர்னு அதாவது தொண்டை நாக்கெல்லாம் வறண்டு போய் பேச்சு வராமல் ஆயிரும். இதெல்லாம் வந்து மூளையில் வரக்கூடிய தாக்கம். நாக்கு வறண்டு போயிடும், நெஞ்சு படபடன்னு இருக்கும். அப்போ வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் நம்முடைய சரீரத்தில் நிறைய மாற்றங்கள் இது நாள்பட இருக்குமானால் இதுதான் வந்து அநேகருக்கு சர்க்கரை வியாதியை ஏற்படுத்துகிறது. நீங்கள் என்ன, நீங்கள் வசனங்கள்லாம் சொல்லி நல்லா ஆமேன் அலையிலியா சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கீங்களே. இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். 4 வார்த்தை சொல்லி கர்த்தர் உணர்வு கூட போயிட்டு வான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி சொல்லி கூட ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இதெல்லாம் வந்து உட்கார்ந்து நம்ம கவனிக்கணும். நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் இவை கர்த்தருடைய பிள்ளைகளை, இதாவது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருந்தால் வெளியே சொல்ல மாட்டாங்க மன அழுத்தம் இருக்குன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு அவமானம் போல் நினைக்கிறாங்க. அவமானம் போல் உணர்ச்சி வசப்படுதல், அதாவது கர்த்தருடைய கவனக்குறைவு. அடுத்தது வந்து
அதாவது உண்மை ஒரு ஒரு தவறான காரியத்தை கற்பனையில் பொய்யா நினைக்கிறது. அதாவது உடல் வலியே இருக்காது, உடலில் எந்த பாடி பெயின் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு உடல் வலிமை மாதிரி வலி பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தூக்கமின்மை, சாப்பிட்ற விஷயத்தில் நிறைய மாற்றம், வழக்கத்துக்கு மாறாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி போய் படுத்துக்கிடுவாங்க, அடிக்கடி படுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாதிரி ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படி இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் வந்து தருகிறார். இந்த தனிமை உணர்வு ரொம்ப முக்கியம். தனிமை, லோன்லினஸ். நான் நினச்சேன் தனிமை உணர்வுனா அவங்க மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் தனியாக இருக்காங்க, வேறு ஆளே இல்லைன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, வீட்டில் 10 பேர் இருந்தாலும் சிலருக்குள்ள இந்த தனிமை உணர்வுன்னு வரும்போது அந்த தனிமை உணர்வு அவங்களை மன அழுத்தத்துக்குள்ளே போகிறது. ஏன் இந்த தனிமை உணர்வு வருது? தாய் தகப்பனுடைய பிரிவு, தாய் தகப்பனுடைய பிரிவு. இங்கே பாருங்கள், சிலருக்கு தேவ கிருபையினால் அவங்களுக்கு வந்து 60 வயசு 70 வயசானாலும் அம்மா அப்பா இருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு 85 வயசு இருக்கும். அவங்களுக்கு இது புரியாது, அவங்களுக்கு இது புரியாது. அம்மா அப்பா இருந்தாங்க, போயிட்டாங்க, ஏன் அதே நினச்சிட்டு இருக்கிற, போய் வேலையை பாரு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் தாய் தகப்பன் இழந்தவன் வாயில் அந்த வார்த்தை வராது. நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போது அதே மாதிரி புருஷனை இழந்தவா ஒருத்தி வேதனைப்பட்டு இருக்கான், என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்கிற, அதை போயிட்டார அப்படின்னு பேசுவாங்க மாமியார். ஏன்னா மாமியாருக்கு மாமனார் கூட இருப்பார், அதனால் மாமியாருக்கு அந்த புத்தி இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த யார் யாருக்கு எந்தெந்த அனுபவம் இருக்குதோ அந்த அனுபவத்தின் வழியாக கடந்து போகிறவங்களுக்கு தான் அந்த பாரம் இருக்கும். சில கவனிங்க, சில வீட்டில் அப்பா குடிகாரனாக இருப்பார், அப்போ அந்த வீட்டில் சமாதானம் இருக்குமா? அந்த வீட்டில் இருக்காது. அந்த வீட்டில் எல்லா சகல சௌகரியம் இருந்தாலும் எந்த நேரம் அம்மாவை அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பான், பிள்ளைகளை அடிப்பான், வேதனைப்படுத்துவான். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைகள் தகப்பன் மேல் இருக்கிற அன்பு மாறி உலகத்துக்குள்ளே இருக்கிறவன் பேரில் அங்கங்கே சுற்றிட்டு கிடக்கும். புரியுதா உங்களுக்கு? இதை கவனிக்கணும். இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் வேலை, பிஸ்னஸ்ஸு, ஊழியம், அது இதுன்னுக்கிட்டு நம்ம இதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கும்போது இந்த பிள்ளைகள் எங்களை கவனிக்கலை, எங்களை கண்டுக்கலை, அப்படி இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. 9ஆம் கிளாஸ், ஆமாம் 9ஆம் கிளாஸ் தான், இல்லை 7ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. எதுக்குன்னா, இந்த பொண்ணு வந்து அவங்க கிளாஸில் படிக்கிற இன்னொரு பையனோட பழகிட்டு இருக்குது. நாங்கள் சொல்லியும் கேட்கல. எந்த கிளாஸு? 7ஆம் கிளாஸ்னால் என்ன வயசு? 13 வயசா? அப்பா அம்மா சொல்லி கேட்கலையா, யார் சொல்லி கேட்கலையா, கடைசியில் நான் சொல்லி கேட்பான்னு என்கிட்ட கூப்பிட்டு வராங்க. கேட்டாங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வந்தது, நீங்கள் 2 பேரெல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க, இங்கே வா உட்காரு, உன் பிரச்சனை என்ன? இல்லை அங்கிள், நான் ஒழுங்காக தான் அங்கிள் இருந்தேன். என்ன, இதுங்க 2 பேரும் செத்துப்போ, நீ வந்து ஒரிஜினலாகவே எனக்கு பிறக்கலை. நாங்கள் பீச்சுக்கு போனோமா, அங்கே நீ அழுதுட்டு இருந்தியா, உன்னை தூக்கிட்டு வந்தேனா, இப்படியே கதை சொன்னாங்க அங்கிள். ஆனால் நீ செத்துப்போன்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு உண்மையிலேயே இந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவோட பேசுறதுக்கு பிடிக்கல. ஆனால் தான் அந்த பையனோட பேசிகிட்டு இருக்கிறேன், அவன் நல்லா பேசுகிறான், அவங்ககிட்ட பேசுகிறேன்னு. எங்கள் பிரச்சனை பார்த்தீங்களா? இதெல்லாம் சபையில் சொல்லி கொடுக்குறாங்க. வாயை திறந்து சொல்லுங்களேன். இந்த கடைசி காலத்தில் சபைக்கு என்ன தேவையோ, விசுவாசிகளுக்கு என்ன தேவையோ, அது அந்தந்த காலத்துக்குள்ள உள்ள பாருங்கள். அந்த காலத்தில் வந்த வியாதிகளுக்கு செப்டமைசின் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா போதும். எதுனா இப்போலாம் செப்டமைஸ்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த நாட்களில் என்ன வைரஸு, அது என்ன டெங்குவா, அதுவா இதுவான்னு கண்டுபிடிச்சி உடனுக்குடனே அதுக்குரிய லேட்டஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்குது. அப்போ லேட்டஸ்ட்டில் இருக்கிற ஸ்டடியை வந்து டாக்டர் ஸ்டடி பண்ணுறாங்க இன்றைக்கி. அந்த மாதிரி இந்த நாட்களுக்குரிய சபையில், இந்த நாட்களில் சபைக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத காரியங்கள் என்ன? இலங்கையிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் சொல்கிறாரு, அதாவது என் நண்பர் இங்கே அடிக்கடி வந்துடுவான் அந்த தம்பி. அவன் சொல்கிறான், ஆனால் உங்களுக்கு தெரியுமா 64% பாஸ்டர்ஸு, ஊழியக்காரங்க இன்றைக்கி டிப்ரெஷனில் இருக்காங்க. இதை உங்களால் நம்ப முடியுதா? ஒரு ஊழியரே டிப்ரெஷனில் இருந்தால் அவருடைய சபையில் இருக்கிற
பிசாசின் கிரியைகளை, எதிர் வல்லமைகளை அவரால் 100க்கு 100% ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அது எப்படி ஊழியக்காரங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க? இப்போ பாருங்கள், மனைவி கோஆப்ரேட் பண்ணலன்னு வைங்களேன். சில ஊழியருக்கு மனைவி கோஆப்ரேட் பண்ணல, எந்த நேரம் அவளுக்கு கடைக்கு போகணும், சாப்பிடணும். இன்றைக்கி அப்படி இருக்குதுங்க சில கேஸெல்லாம். என் ஒய்ஃபு மறித்தோடனே இங்கே பிரசங்கத்தை கேட்டு நிறையா பாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என் ஒய்ஃபு வந்து அக்காவுடைய வாழ்க்கையை கண்டு மனம் திரும்பி இருக்கிறா. வாழ்க்கை கண்டு இங்கே பாருங்கள், 1000 ரூபா அனாவசியமாக செலவு பண்ண மாட்டா. ஒரு கடைக்கு ஊழிய சம்மந்தமாக போய் ஒரு கடையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு சேலை 1200 போட்டிருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணுவா. நீ சொல்கிறேன் கேளுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவா, ஒரு 1200 போட்டிருக்கு, இந்த சேலை நான் வாங்கிட்டான்னுவா என்கிட்ட. நான் சொல்லுவேன், அது என்ன உனக்கிட்ட இல்லையா, உன்கிட்ட இருக்கா? இருக்கு அப்படின்னு. சரி, அமைதியாயிருவா. நான் வந்தானே கேட்பேன், வாங்கினியா? வாங்கலை. ஏன் வாங்கலை? உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கல்ல. இருக்குது. அப்போ எதுக்கு வாங்கணும்? அப்போ தேவ சித்தம் இல்லை அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர்ஸ் பஞ்சாதிங்க 5000, 10,000, 20,000 ரூபாய்க்கு அங்கே வாங்கிட்டு வந்து கிரெடிட் கார்டில் பில்லு கட்டுறான்றாங்க. இல்லை எங்கள் ஒய்ஃப்லாம் அப்படி இல்லையா அப்படின்னு சொன்னால் இல்லாததுக்கு தோத்துறோம். நானும் அப்படி தான். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், இந்த பெண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. அவள் சொல்லுவா, ஆமாம் இப்போ பெண் இருக்கா இல்லையா உங்ககிட்ட? புரியுதா நான் பேசுறது? பெண் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதுக்கு இப்போ போட்டு நீ செலவு பண்ணுற? அதுலேயே அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் நான். இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் அவளோட. இப்படி தான் நாங்கள் வாழ்கிறோம், இன்ன வரைக்கும் அப்படி தான் வாழ்கிறேன். என்னதான் வாழ்கிறேன்? ஏன்னா இந்தியாவில் ஊழியம் செய்கிறோம், கஷ்டப்படுகிற மக்கள் எவ்வளோ, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி மக்கள் கொடுக்குற காணிக்கை பணத்தை எண்ணி வச்சு கணக்கு வச்சு செலவு பண்ணணும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமென். அப்போ அதனால தான் இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் 225 மிஷினரிகளை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். மாதம் 225 மிஷினரிகள், 26 சபைகளை கட்டியிருக்கிறோம். இப்போ நாளைக்கு நான் புறப்பட்டு சத்தீஸ்கர் போனோம். நாளைக்கு மறுநாள் அங்கே திடீர்னு அங்கே எப்போ பார்த்தா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பெரிய ஆலயத்தை கர்த்தருடைய கிருபையினால் நம்ம கட்டியிருக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அந்த போலீஸ் சூப்பர்டென்ட் எஸ்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அங்கே 2 இன மக்களுக்கு ஒரு பயிர கலவரம் வந்துருச்சு 2 நாளைக்கு முன்னால். இந்த நேரத்தில் வந்து ஆலயத்தை திறந்தீங்கன்னா அங்கே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். அப்போ ஏதாவது ஆகிப்போச்சுன்னா உங்களுக்கும் அந்த மெட்ராஸ்லேருந்து வரவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிப்போச்சு எங்களை கேட்காதீங்கப்பா, தயவுசெய்து கொஞ்சம் இந்த ப்ரோக்ராமை நிறுத்துங்க, அந்த கலவரம் கொஞ்சம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோன்னு சொன்னதுனால இப்போ அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. அது 27வது சபை. புரியுதா உங்களுக்கு? அதாவது அதாவது நான் என்ன பேசுவேன்னா, உண்மையாக ஊழியம் செய்கிறவனுக்கும் உண்மையாக இருக்கிற விசுவாசிக்கு தான் போராட்டம் இருக்கும். புரியுதா? ஏமாத்துகிற ஆட்களுக்கு சும்மா அந்த இலங்கை தமிழில் சொல்லுவான், சுத்து மாற்றுன்னுவான். இன்றைக்கி ஒன்று சொல்கிறது, நாளைக்கு ஒன்று சொல்கிறது, இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணுறது, நாளைக்கு அப்படி பேசணும்னா தெரியாமல் பேசிட்டேன் இதுதான் அப்படி இப்படி பேசுகிறவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள், நல்ல கவனிங்க. இந்த ஆசாப்பின் சங்கீதம் பைபிளில் இருக்குது, 76, 77 அதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். அந்த ஆசாப்பின் சங்கீதம் அப்படி தான் சொல்லுவார், எல்லாம் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, நம்ம தான்டா கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ நானும் இந்த மாதிரி மரணத்தின் பாதையில் அவள் போயிட்ட உடனே போகும்போது, என்ன ஆண்டவர் இப்படிலாம் பண்ணுறீரு, என்ன பண்ண நான், ஏன் இப்படி பண்ணிடு, ஏதாவது குற்றமா, ஏதாவது பண்ணமா அப்படி இப்படின்னா ஒரு பதிலும் வராது. ஸ்டான்லி என்ன தான் அவங்க அடிக்கடி பேசுவேன், அவர் ஒரு மூத்த ஊழியர், பெரிய ஊழியர். இப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன், சரியா இன்னும் அதிகமாக பேசுகிறா, நீ நல்லா பேசு, அவரை உன்னுடைய அப்பா, அவர்கிட்ட தான் நீ பேசிக்கணும். உலக மனுஷன்ட்ட பேசினா வெளியே போய் வேற மாதிரி பேசிடுவான். ஆமாம், ஒருத்தர் சொன்னார், உன் துக்கம், உன் சோகம், உன்னுடைய புலம்பல் எல்லாம் உன்னோட வச்சுக்கோ, மற்றவங்ககிட்ட சொன்னியோ அது உனக்கு வலி, அவனுக்கு ஸ்டோரி. நான் பேசின வார்த்தை புரியுதா? உனக்கு வலி வேதனையில் பேசுகிற, அது அவங்களுக்கு என்னது கதை. அந்த கதையை இன்னும் கொஞ்சம் டபுளாக்கி சொல்லிடுவான்.
அவர் எந்த நேரம் புலம்பின்னு இருக்கிறாரு, எந்த நேரம் புலம்பிகிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா எந்த நேரம் அழுதுட்டு இருக்குது. இன்னொரு அம்மா, ஒருத்தர் ஒரு புருஷன் இறந்து போச்சு, எங்கள் ஊரில் இறந்து போச்சு, புருஷன் இறந்துட்டார் ஆக்சுவலி. அப்போ எனக்கு ரொம்ப வேதனை. அப்போ நான் அவங்களுடைய உறவினரை பார்த்து கேட்டேன், ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே கேட்டேன், அந்த அம்மா எப்படி இருக்குது, அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க, அந்த சிஸ்டர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இப்போவும் அழுதுன்னு தான் இருக்குது. ஒரு பிடி பிடிச்சேன், இப்போ இல்லை, அவள் எப்பவும் அழுதுகிட்டு தான் இருப்பாள், அவள் தான் ஒரிஜினல் ஒய்ஃபு. அவங்களுக்கு புரியல பாருங்க, இப்பவும் அழுதுட்டு இருக்கான்னா என்ன விஷயம்னா, அவங்க இந்த வழியில் போல. சில பேர் அழுதா, ஐயோ இவருக்கு விசுவாசம் இல்லைடா, அழுறாரு, விசுவாசம் இல்லை. அவர் பரலோகத்தில் நல்லா ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்கிறா, இவர் தான் அழுதுகிட்டு இருக்கிறாரு, இவருக்கு விசுவாசம் இல்லை. இங்கே பாருங்க, இந்த டிபிஎம் சபை இருக்குல்ல, சிபிஎம், அந்த சபையின் தலைவர்கள் நம்ம ஜேஎம்எம் ஜீசஸ் மீட்ஸ் மேலே ரொம்ப ஒரு பற்றும் பாசமும், நம்ம ஊழியத்தின் மேலே ஒரு நல்ல அங்கீகாரம் உள்ளவங்க. அதை எப்படி நான் பார்த்தேன்னா, இந்த மாதிரி வேதனைக்குரிய நாட்களில் கடந்து போனோன்னா அந்த பாஸ்டர் எனக்கு சொல்கிறார், ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஜிபிஎஸ் உன் ஒய்ஃப் வந்து நல்ல பைபிள் டீச்சர், பயங்கர ஜபம் நடத்துவான்னு எங்கள் சிபிஎம் விசுவாசிகள்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் கேட்பாங்களாம். அதனால் அவள் பேப்பர் ஒர்க் முடிஞ்சு போச்சு, உன் பேப்பர் ஒர்க் இருக்குது, நீ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு வேதனையோட இது வரும், வேதனை வரும் தான். அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நீ தான் நடத்தணும், எங்களுக்கு நடத்தினால் ஒர்க் அவுட் ஆகாது, நீ நடத்தினா தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அவர் என்னை என்கரேஜ் பண்ணார். அதை விட மூத்த ஊழியர் இருக்கார், அகில உலக சிபிஎம் லீடர் இருக்கார், பாஸ்டர் எம்டி தாமஸ், இப்போ கூட இருக்கார், மோர் தென் 75 இயர்ஸ் ஓல்டு. அவர் என்னை கூப்பிட்டாரு, போயிருந்தேன், எல்லாத்தையும் விசாரித்து அவர் சொன்னார், என்கிட்ட 2.5 மணி நேரம் பேசினார், என்கிட்ட 2.5 மணி நேரம். இப்போ தனியாக அவருக்கு இது பாருங்க, அகில உலக சிபிஎம் சர்ச் சீனியர் பாஸ்டர்னா எவ்வளோ வேலை இருக்கும். 2.5 மணி நேரம் பேசி, நானே சரி போதும் பாஸ்டர் ஜோம் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது உனக்கு சந்தேகம் இருக்கா, உன் ஒய்ஃபை குறித்து சந்தேகம் இருக்கா, உன் ஊழியத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கா, நீ கேளு, நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற ஒரு தகப்பனை போல் உட்கார்ந்து அவர் பேசும்போது சொன்னார். சில சொல்லுவான், அழாத, இவன் அழுறான் இந்த ஆள், இவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு ஏற்ற வீட்டில் இருக்கிற இந்துக்காரங்க பேச மாட்டாங்க, கூட இருக்கிற ஊழியக்காரங்க பேசுவாங்க, விசுவாசிகள் பேசுவாங்க. நான் இன்றைக்கி உனக்கு சொல்லித்தரேன், அழன்னு போல் இருந்தால் போய் உட்காந்து எங்கேயாவது அழுதுரு, அழன்னு போல் இருந்தால் அழுதுரு. ஜிபிஎஸ் ராபின்சன் துரு உபதேசம் பேசுகிறான்னு சொல்லுவானுங்க, யார் பேசுனா எனக்கு என்ன வந்தது. இங்கே பாருங்கள், அவர் சீனியர், அதாவது டிபிஎம் தான் இருக்கிறதுலே சூப்பர் குவாலிட்டி பெந்தகோஸ்து சபை. அவங்க வந்து அவரே சொல்கிறாரு, நீங்கள் அழன்னு நினச்சா அழுதுருங்க. அவர் சொன்னார், மலேசியாவில் நான் ஊழியம் செஞ்சிகிட்டு இருந்தேன், அப்போது என்ன நடந்ததுன்னா, அங்கே ஒரு இளம் வாலிபன் மரித்து போனான். அப்போ எல்லோரும் வந்து அழுதாங்க, பார்த்தாங்க, கொண்டாங்க. அந்த தாய் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது, இளம் வாலிபன், அவன் மரித்து போயிட்டான். அப்போ வந்து அவன் தகப்பனார் அழவே இல்லையா, எல்லாம் வரவங்களாம் உட்கார வச்சுக்கிட்டு, உட்காருங்க, காஃபி வேணுமா, டீ வேணுமா, உட்காருங்க அப்படி ரொம்ப பிஸியாகவே இருக்கார். அப்போ இந்த பாஸ்டர் போய் சொன்னார், எப்பா உன் ஒய்ஃப் பக்கத்தில் போய் உட்காந்து அவளை ஆறுதல் படுத்து, நீயும் அழணும்னு நினச்சேன்னா கொஞ்சம் மனசை விட்டு அழுதுரு, அந்த வேதனை நீங்கும், இந்த க்ரீஃப் அல்லது துக்கம் போகிறதுக்கு ஒரு வழி, வாயை திறந்து மனசை விட்டு அழணும். புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையே அழுதுட்டு தான் இருக்கிறேன், அதை வேறு இன்றைக்கி அழணும் வேறு சொல்லி கொடுக்குறீ எனக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, நான் பேசுகிற சப்ஜெக்ட் வேறு, வாழணும். அந்த பாஸ்டர் சொன்னார், எவ்வளோ சொல்லி பார்த்தாராம். அப்புறம் அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யார் மூலம்லாம் சொல்லி பார்க்குறாராம். அந்த அந்த தம்பியினுடைய தகப்பன் அழவே இல்லையா, அவன் ரொம்ப நாயா அழணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாராம். இப்போ அந்த பாடி எடுத்து பெட்டியில் காஃபின் பாக்ஸில் வச்சாச்சு, ஜோம் பண்ணியாச்சு, கல்ற தோட்டத்துக்கு போயாச்சு. கல்ற தோட்டத்துக்கு அந்த குழியில் வைக்கிறதுமெல்லாம் ஜோம் பண்ணுவாங்கள்ல, அப்போ பாஸ்டர் ஜோம் பண்ணுறாரு. இந்த தகப்பனில் பக்கத்தில் இருந்தவர் திடீரென்று ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, பாஸ்டர் மூடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, இப்போ அவன் வெளியே வருவான், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார். ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி, ஒரு மாதிரி அக்ரஸிவ் ஆகி
அவர் ஒரு மனநிலைமையில் பாதிக்கப்பட்டு அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாமல் அவரை அங்கே ஒரு பெரிய ஒரு போர்க்களமே மாறி பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லறையில் இருக்கிற அந்த சிலுவையில் அவர் ஒட்டச்சி பயங்கரமான அட்டகாசம் பண்ணுறார் தகப்பன். அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர் அவர் வேறு வழி இல்லாமல் பிடிச்சி கிடிச்சு கொண்டு வந்து விட்டால் அந்த பயங்கரமான அந்த ஸ்பிரிட்டு, அந்த மன அழுத்தம் எக்ஸ்ட்ரீமாக போய் அதிலிருந்து அந்த மனுஷனை உபவாசம் பண்ணி அவருக்காக ஜெபம் பண்ணி அந்த தகப்பனை வெளியே கொண்டு வர்றதுக்கு 6 மாதம் கஷ்டப்பட்டாங்களாம். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி ஏன் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு ஒருத்தர் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மனம் திறந்து பேசாமல், மனதில் இருக்கிறது பேசாமல், கண்ணீரோடு கூட அவங்க ஜெபிச்சிட்டாங்கன்னா, ஒப்பு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிச்சிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க, நல்லா கையை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. அப்போது இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி அழனும் போல் யாரை அப்பாவை மிஸ் பண்ணியிருக்கலாம், அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஒய்ஃபை மிஸ் பண்ணியிருக்கலாம். புரியுதா? ஒய்ஃப் புருஷனை மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த சூழ்நிலையில் அல்லது எல்லாம் இருக்கிறாங்க, ஒரே மன அழுத்தமாக இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் இருக்குது. நான் திடீர்னு மறிச்சிட்டேன்னா என் பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகும், நான் திடீர்னு எனக்கு ஒன்று நடந்துட்டுன்னா என் பையன் நிலைமை என்ன ஆகும், அல்லது இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறோம், எங்களுக்கு லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜெபம் ஓடாது. அந்த நேரம் என்னவோ, இப்போ இந்த மாதிரி வர இடத்துல, உங்கள் ஆலயத்துக்கு போகிற இடத்துல, அந்த ஜெபிக்கிற இடத்துல என்னவோ கொஞ்சம் உங்களுக்கு மனதுக்கு சமாதானம் இருக்கும். அதிலும் பிள்ளைகள் மேலே ரொம்ப வேதனையோடு கூட நிறைய விசுவாசிகளும் ஊழியர்களும் இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய கோஆப்ரேஷன் சரியில்லை. நான் போய் பிள்ளைகளை பற்றி 4 இடத்துல பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ இந்த பிள்ளைகள் நமக்கு ஒத்து வரலையே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? திடீர்னு எனக்கு உயிர் போயிடுச்சுன்னா என் ஒய்ஃபை கூட பார்ப்பானுங்களோ பார்க்க மாட்டானுங்களே தெரியலையே. ஏன்னா ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? கடைசி காலத்தில் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும். இங்கே பாருங்கள், ஒய்ஃபை என்ன தான் திட்டினாலும் அந்த ஒய்ஃப் மாதிரி வருமா? ஏன்னா வாயை வரமாட்டேங்குது, வராது. சென்னையில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு அண்ணன் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு நீ தயவுசெய்து என்னை பாரு அப்படின்னு. நான் அங்கே போனால் பெரிய வீடு, 5000 சதுர அடி அந்த வீடு. எத்தனை சதுர அடி? 5000 சதுர அடினா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். பெரிய வீடு, வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகிறதுக்கு இட்டாலியன் மார்பிள் ஸ்டோனில் அழகாக பண்ணிலாம் வச்சுருக்கிறாரு. அவருக்கு பிள்ளை இல்லை, ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இப்போ தனியாக இருக்கார். நான் போனோன்னா அப்படி உட்கார்ந்துருந்தார். வா நல்ல நேரத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கண்களுது அப்படியே கண்ணீர் ஊட்டுது. என்ன அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இங்கே பாருங்க, என் ஒய்ஃப் நான் பயங்கரமாக திட்டுவேன், சில நேரத்தில் கை நீட்டி அடிச்சிருக்கேன். ஒரு நாள் கூட அவள் என்னை திட்டினது கிடையாது, வேதனைப்படுத்தினது கிடையாது. கிறிஸ்மஸ் நியூ இயர் நேரம் வரும்போது சென்னையில் டி நகரில் கொண்டு போய் காரை விட்டுக்கிட்டு என்னெல்லாம் நீ வாங்க, எத்தனை, அதாவது லட்சக்கணக்கான ரூபா கொடுப்பாரான் சேலை வாங்குறதுக்கு. ஆனால் என்ன சேலை வாங்கியிருக்கேன், என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்க மாட்டாரான். கடைசியில் டிரைவர் போய் அவ்வளோ சேலையில் துணிமணிலாம் கொண்டு வந்து பின்னால் டிக்கியில் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த அம்மா மரண வீட்டில் ஏழை எளிய ஜனங்க அந்த அம்மாவை பார்த்து அழுறாங்களாம். அதாவது எனக்கு இத்தனை சேலை வாங்கி கொடுத்தீங்களே, இத்தனை படிக்க வச்சிங்களே, இவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்களே, கல்யாணத்துக்கு இவ்வளோ நகை கொடுத்தீங்களே, நீங்கள் போயிட்டீங்களே. அப்போ தான் இவருக்கே தெரியுமா இந்த அம்மா இப்படிலாம் செஞ்சுருக்குன்னு. அதாவது தனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சேலை வாங்கிட்டு வர சொன்னால் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கிட்டு மிச்சமுள்ள பணத்துக்கெல்லாம் ஏழை சகோதரிகளுக்கு சேலை வாங்கி வச்சுருவாங்களாம் வீட்டில். அப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு எனக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா என்கிட்ட சொன்னால் நான் செய்ய விட மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், டிரைவர் அனுப்பி 2 இட்லி வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன், போனவன் ஒரே போக்கா போயிட்டான். இந்த 2 இட்லிக்காக நான் உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ தான் என் ஒய்ஃபினுடைய அருமை தெரியுது. 1000 வேலைக்காரங்க இருக்கிறாங்க,
1000 பேர் இருக்காங்க. ஆனால் என்ன தான் விரட்டினாலும் பிடிச்சாலும் சண்டை போட்டாலும் ஒய்ஃப் தான் வந்து நிற்பா நாளைக்கு. அப்படிங்கிறது அவள் இல்லாமல் இருக்கும்போதாண்டா எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னதை நான் இது சொன்னது வந்து இந்த வருஷம் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னால். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் பாரத்தோடு இதெல்லாம் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன். சபையில் இதை குறித்து போதனைகள் இன்றைக்கி கிடையாது. எல்லா சபையிலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அநேக சபைகளில் கிடையாது. அதனால் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்பட்டிருக்கு, பிள்ளைகள் தகப்பனுடைய உறவு பாதிக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் பிள்ளைகள் தங்கள் விருப்பத்தின்படி அலைகிறாங்க. இதனால் அந்த குடும்பம் ரொம்ப உடைஞ்சு போய் கிடக்குது. அதனால தான் பைபிளை திருப்புங்க வேகமாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை டக்குன்னு பார்ப்போம். சில வசனங்களை. நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவர் காணோம், அவரை காணேன். சாதாரண தமிழில் எப்படி சொல்கிறது? முன்னால் பார்த்தாலும் அவரை காணோம், பின்னால் பார்த்தாலும் அவர் இல்லை, பின்னால் பார்த்தாலும் இல்லை, முன்னால் பார்த்தாலும் இல்லை. அவர் சொல்கிறார், அவரை பார்க்கவே முடியல, அவர் ஒளிச்சு கொண்டு இருக்கிறார். யோபு வேதனையில் பேசுகிறார், மன அழுத்தத்தில் சொல்கிறாரு. சில நேரங்களில் நம்ம பார்க்குற, ஆண்டவரே லார்ட் வேர் ஆர் யூ, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் அப்படி நினச்சிருக்கீங்களா? நீங்கள் நினச்சிருக்கீங்களா இல்லையா? அப்படி நினைக்கலையோ? நான் நினச்சிருக்கேன்ப்பா. ஏன்னா உண்மையாக ஊழியத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கஷ்டம் வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும், வேதனை வரும். அப்போ கேட்டிருக்கேன், லார்ட் வேர் ஆர் யூ, எங்கப்பா இருக்கீங்க அப்படி நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே, தனிமை உணர்வுக்குள்ளே, இழப்புக்குள்ளே இருக்கிறவங்க அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகி கோவப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கோவப்படுவாங்க. இப்போ இந்த மாதிரி இழப்புகள் வந்து ஆரம்ப மாதங்களில் வந்து யாராவது அதை பற்றி பேசினா நான் ரொம்ப டென்ஷன் ஆகும், கோவப்படுவேன். அதனால் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்க்கவே பயமாக இருக்குது. நான் கேட்பேன், ஏன் ஃபோன் பண்ணி பேசலை, ஏன் ஃபோன் பண்ணால் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், வாங்க என்ன பேசணும்னு. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது நான் வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலன்னு உட்கார்ந்துருந்தேனா நல்லா கவனிக்கணும். அதாவது வயிற்று வலியும் தலைவலியும் அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனியாவது நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒருவர் விழுந்து போனார் என்றால் முதல்ல அங்கே தான் போகணும். அதான் பைபிளில் சொல்லியிருக்கு, ஞானியினுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கும். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா, அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் ஐ எம் ஓகே, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்பாங்க. இங்கே லண்டன்லேருந்து ஒரு நண்பர் சென்னைக்கு வந்தார், ஒரு பாஸ்டர் தான். அங்கே ஏர்போர்ட்டில் இருந்தோடனே ஃபோன் பண்ணார் எனக்கு. நான் உடனே கேட்டேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஏன் நான் நல்லா தானே இருக்கேன், யாரும் எதுவும் சொன்னாங்களா? இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? திடீர்னு சில ஆண்டு கழித்து அவங்க வந்திருக்கிறாரு, சில ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போது நான் உடனே நம்ம கலாச்சாரத்தின்படி எப்படி இருக்கிறீங்க, உடனே நான் நல்லா தானே இருக்கிறேன், யாரும் எதுவும் சொன்னாங்களான்ற போதே அவருக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாரு. முன்னெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ தெரியும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிக்கடி இந்த பொறுமையற்ற சூழ்நிலை, எரிச்சல், அதாவது ஒரு அதிருப்தி, ஆண்டவரிடத்தில் அதிருப்தி. எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம், ஜெபிங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம், இனி எங்கே ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே வச்சுப்பீங்க, சொல்ல மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் சரியான நேரத்தில் அவர் கிரியை செய்வார். சரியான நேரத்தில் கிரியை செய்வார். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது ஆண்டவர் பார்த்து கேட்பான், நீர் என்னப்பா செஞ்சு கொண்டு இருக்கிறீர், எங்கப்பா இருக்கிறீர், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தெல்லாம் வந்து நிறைவேறலையே, வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறலையே. 2023 வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா? என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்களா? நீ பாருங்கள், உன் மனம் திறந்து ஓப்பனாக ஒன்று சொல்லிட்டா, வாக்கு தத்தங்கள் 1ஆம் தேதிக்கு மட்டும் கிடையாது,
2ஆம் தேதிக்கு இருக்குது, 3ஆம் தேதிக்கு இருக்குது, 4ஆம் தேதிக்கு இருக்குது. அப்படியா சொல்கிறீங்க? எனக்கு தெரியாது. 1ஆம் தேதி தான் நான் நினச்சேன். அந்த 1ஆம் தேதி அந்த மிட் நைட் சர்வீஸில் அந்த 11:55 அந்த 12 மணிக்குள்ளே நம்ம நுழையும் போது எப்படி ஜெபம் பண்ணுவீங்க இல்லை சில சபைகளில்? ஓ ஹல்லேலூயா பிரைஸ் காட் பிரைஸ் காட். நான் என்ன சொல்கிறேன், டெய்லி 12 மணிக்கு ஹல்லேலூயா பிரைஸ் காட் நீ சொன்னேன்னா ஒவ்வொரு நாளுக்கு உனக்கு வெற்றி நாளாக இருக்கும். அந்த 1ஆம் தேதி ஜனவரி மட்டும் பிரைஸ் காட்னா அது 10ஆம் தேதியோட அவுட் ஆயிருது. இதுதான் உண்மை. இப்போ நாங்களும் உங்களை அப்படி ஆக்கிட்டோம் விசுவாசிகளை. நாங்களும் உங்களை எமோஷனல் ஆக்கி அந்த 1ஆம் தேதி தான் ஆவியானவர் வராது, அப்போ 2ஆம் தேதி வரமாட்டாராவா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணி பாருங்க. அப்போ ஏன் அப்படி நடக்குதுன்னா, நம்ம ஒரு கலாச்சாரத்தின் பின்னணியிலேருந்து வந்தவங்க நம்ம எல்லாருமே. ஏஷியன் கல்ச்சரில் ஒரு எமோஷனல் ஒரு காரியம், ஏதோ ஒரு சிலை வழிபாடு அல்லது ஒரு இடத்துக்கு போனால் அதை பார்த்தா அதை தொட்டா அங்கே நல்லது நடக்குதுன்னு நம்ம அறியாமல், இது ஏஷியன் கல்ச்சரில் ஒன்று. அப்போ நான் என்ன சொல்கிறேன், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும். அதாவது இப்போ பாருங்க, சிலர் பேசாமல் இருப்பாங்க. உங்களை அறியாமலே இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க அவங்க என்கிட்ட பேசுறது கிடையாது, இவங்க என்கிட்ட பேசுறது கிடையாது, அவங்க அப்படி நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்துடும். இருக்குன்னா சொல்ல போகிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம காரியங்கள்லாம் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக நடந்துருது. அவங்க வீட்டில் எல்லாம் கரெக்டாக வேலைக்கு போகிறானுங்க, கல்யாணம் பண்ணுறானுங்க, குழந்தை பிறகுது, வீடு கட்டுறான், எல்லாம் பண்ணான். நமக்கு தான் ஒரு காரியமும் நினச்சோமா இல்லை. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இது இடையிடையே சொல்லிட்டே வரேன். அதாவது இங்கே பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், அப்புறம் அங்கே தான் அந்த வசனம் முடியுது. அப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன், சிலருக்கு சட்டுப்பட்டு நடந்துடும். அந்த சட்டுப்பட்டு நடக்கிறவன் நம்மளை பார்த்து ரொம்ப ஏளனமாக பார்ப்போம். அவங்க ஆண்டவரேன்னு போகிறாங்க, எந்த சபைக்கு நான் சொன்னேன் அந்த சபைக்கு போகாத, என் சபைக்கு வா. அப்போ அங்கே இருக்கிறவர் வேற தெய்வம், இங்கே இருக்கிற வேற தெய்வமாயா? நான் என்னுடைய கேள்வி, அதாவது இயேசுவே ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மக்கள் இந்தியாவில் பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார்கள். அப்போ அவன் பின்னால் போயிட முடியுமா? முடியாது. ஆனால் எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இருக்குது. அதுதான் தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. ஆமென். சரி, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவரே மறந்துட்டார், இவங்கெல்லாம் மறந்துட்டாங்க, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார். ஆனால் தான் இந்த கெதி. அதனால் இது ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுத்துட்டார் போல இருக்குது. ஆண்டவர் நமக்கு செம தண்டனை கொடுத்துட்டார். அவருக்கு பேசுகிற ஆள் இருப்பாங்களா? உடனே அர்த்தம் சொல்லுவான், இல்லை ஒரு சாபம் இருக்குது. நம்ம டெக்னிக்கல் வேர்டு சாபம் இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு சாபம் வந்திருக்குது, அந்த சாபத்தை போக்காத வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு பேசுகிற குரூப்பெல்லாம் இருக்குது. இப்போ நம்மளே ஏற்கனவே போய் நிற்கும்போது இப்போ தண்டனை கொடுத்துட்டாரு, சாபம் வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா எப்படி இருக்கும்? ஒருவேளை அவன் சொல்கிற மாதிரி இருக்குமோன்ற எண்ணம் வருமா வராதா? நானே கேள்வி நானே பதில். நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டால், தேவனுடைய சித்தத்தின் முனையில் நீங்களும் நானும் நிற்கும்போது நம்முடைய காரியங்கள், நம்முடைய லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. கையை வைத்து ஆண்ட தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. நல்லா கவனிங்க, ஒரு மாதிரி இந்த வசனத்தை வாசித்தா, இயேசு பரிசுத்தாவியில் நிறைந்திருந்து வனாந்தரத்துக்கு போகிறாரு. இங்க பாருங்க, இயேசு பரிசுத்தாவியில நிரம்புறாரு. நிரம்புனா ஆலயத்துக்கு போனார், அற்புதம் நடந்ததுன்னா பரவாயில்ல. இயேசு பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுகிறாராம். ஆனா ஆவியானவர் அவர் எங்க கொண்டு போறாராம்? வனாந்தரம் பிடிக்குமா?
நம்முடைய கான்செப்ட் என்னன்னா, நீ ஜெபிக்காதனால தான் உனக்கு வனாந்திரம். அண்டர்ஸ்டாண்ட்? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? நீ ஜெபிக்கல, நீ ஆவியில நிரம்பல, நீ அந்நிய பாஷையில பேசல, நீ கர்த்தரை தேடல, நீ இன்னும் ஆழமா ஆண்டவரை பிடிக்கல, அதனால தான் நான் உனக்கு வனாந்திரம். இந்த வசனத்துக்கு என்ன சொல்றீங்க? தெரியாம வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? அல்லது இது ரொம்ப பயங்கரமான கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியினால நிரம்புறாரு. நிரம்புனா அடுத்தது பிளஸிங் தானே வரணும். நிரம்புனா அடுத்தது ஒரு பெரிய அற்புதம் தானே வரணும். இயேசு பரிசுத்த ஆவியினால நிரம்புனவன ஆவியானவரை எங்க கொண்டு போறாரு? வனாந்தரத்துக்கு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வனாந்தரத்துல தான் தேவனுடைய திட்டங்களை அறிய முடியும். வனாந்தரத்துல தான் தேவனுடைய சத்தம் கேட்கும். உதாரணம், ஆகாரு எங்கிருந்து வருகிறா, எங்க போற? கேட்டுச்சா? கேட்டுச்சா? எங்க? ஆபிரகாம் வீட்டில் ஆபிரகாமுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போதா? வனாந்தரத்தில் தான் சத்தம் கேட்கும். இது அந்த சீக்ரெட் ஆஃப் தி வில்டர்னஸ், வனாந்தரத்தின் ரகசியம். இன்னைக்கு நான் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும், அதாவது என்ன மாதிரி உபத்திரத்தின் வழியாக கடந்து போகிறவங்களுக்கும் மற்ற விதமான பிரச்சனையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு வனாந்தரம்னா என்னது? வனாந்தரம்னா இது நான் சகாரா பாலைவனத்தை பேசுகிறேன்னா, துபாயில் இருக்கிற பாலைவனத்தை பேசுகிறேன்னா? வனாந்தரம்னா என்னது? தனிமை உணர்வு. வனாந்தரம்னா என்னது? எல்லாம் இருந்தோம் ஒன்றும் இல்லை. இல்லை, சில பேர் சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு என்ன இல்லை, சாப்பிட்டீங்களா? சேலுக்கு வாங்கி கொடுத்தானா இல்லையா? இல்லை, எதெல்லாம் வாங்கி கொடுக்கல சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனானா இல்லையா? அவங்கள எல்லாம் பண்ண எது தான் உங்களுக்கு இல்லை, ஆனால் ஒரு உட்காந்துருக்கீங்களே சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு இந்த கொரோனா டைமில் வந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டு வந்தார். அவர் நல்ல நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தான். அந்த அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அந்த அம்மா இறந்து போனாங்க. இறந்து போய் ஒரு 6-7 மாதத்தில் இவர் இறந்துட்டார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாதிரி ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப டஃப். அவங்களுக்கு சில பேருக்கு எப்போ ஜாவான்னு இருந்திருப்பான் பார்த்தீங்களா? அவன் வேற கேட்டகரி. அவனுக்கு நான் பேசுறதெல்லாம் புரியவே புரியாது. ஓப்பனாக சொல்லிட்டா சில ஊழியக்காரங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் கேட்குறாரு, நீ இன்னும் வெளியே வரலையான்றாரு. நான் உள்ளேடா உட்காந்துருக்கிறேன், நான் உள்ளே உட்காந்துருக்கிறேன், பாரத்தோடு பேசுகிறேன். அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு இல்லை. அப்போ வந்து அவரும் இறந்து போயிட்டாருன்னொன்னே அந்த தம்பிக்கு ஃபோன் போட்டேன். என்னடா இப்போ தானே அம்மா இறந்து போனாங்கன்னா? அப்பா நல்லா தான் அங்கிள் இருந்தார், நல்லா தான் அங்கிள் இருந்தார். அவர் வந்து நல்லா பார்த்துக்கிட்டான் அங்கிள், ஒரு குறைவு இல்லை அங்கிள். ஆனால் என்ன பண்ணுறது அங்கிள், தூங்க மாட்டேன்றார். தூங்குங்கன்னா தூங்க மாட்டேங்கிறாரு. திடீர்னு பார்த்தா அவர் ரூமில் லைட் எரியுது. போய் பார்த்தா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தார். ஏன்ப்பா உட்காந்துருக்கிறீங்க, படுங்கப்பா. இப்படி விட்டுட்டு போயிட்டாள, திடீர்னு விட்டுட்டு போயிட்டாள. இப்படியே தான் சொல்லுவார் அங்கிள். நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்கல அங்கிள். இப்போ எங்கள் அப்பா ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து கூட்டிகிட்டு போன இறந்து போயிட்டார் அங்கிள். அவன் இன்னசென்ட்டாக பேசுகிறான், ஆனால் அவருடைய ஹார்ட்டை அவனால் ரீட் பண்ண முடியல. அந்த தகப்பனுடைய இருதயத்தை அவனால் என்ன செய்ய முடியல, அவனால் முடியல, அவ்வளோதான். அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய காரியத்தை சொல்கிறேன். உலகத்தில் நீங்களும் நான் வாழும்போது இந்த மாதிரி உபத்திரவத்தின் வழியாக சிலருக்கு கடன் பாரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம். சிலருக்கு வீட்டில் பிள்ளைகளால் ஸ்ட்ரெஸ் ஆகிரும். சில வீட்டில் எங்களை மாதிரி ஊழிய பாரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கணும். எங்களுக்கெல்லாம் ஊழிய பாரம் ரொம்ப. இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் பாருங்கள். இப்போ நீங்களாம் இந்த லேசாக வந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கௌரவப்பாளையம் எங்கே இருக்குன்னு தேடி கீடி வரீங்க இல்லை? நீங்கள் நடந்து ஷேர் ஆட்டோவில், பஸ்ஸில், காரில், இதில் இதெல்லாம் பிசாசனுடைய கட்டுகள்லாம் தாண்டி தான் நீங்கள் வரீங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கும். அப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வனாந்தர பாதையில் போனால் தான் உங்களுடைய லைஃப்பில் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் சில நேரத்தில் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாக
ஆண்டவர் நம்மை நடத்துவார். அதனால் சில நேரத்தில் வேகம் அழும்போது அடக்காதீங்க, கண்ணீரோடு கூட அழுங்க. பைபிளில் வாசிக்கிறோம், லாசரின் கல்லறை அருகே இயேசு என்ன செய்தார்? இயேசுவே கண்ணீர் விட்டார். சொல்லுங்க அப்படி. யாரா சொன்னாங்க இயேசுவோட பெரிய ஆளா நம்ம? இன்னொரு விஷயம் அதில் கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வாசிக்க வேண்டாம். இயேசு கண்ணீர் விட்டார்ன்ற வார்த்தை 35ஆம் வசனம். இங்கே பாருங்க, கொஞ்ச நேரத்தில் இவர் போய் லாசருவை எழுப்ப போறாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவனை எங்கே அடக்கம் பண்ணினீர்கள் அப்படிலாம் கேட்டு போறார. இயேசு ஏன் அழணும்? அவர் ஏன்டா நீ அழுறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு கண்ணீர் விடிக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியுது, அந்த மனதுருக்கம் தெரியுது. ஒருவன் அழுதானா அவன் ஏன் அழுறான்? வாசிங்க இப்போ வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேகமாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து நமக்கு இராமல் எல்லா விதத்திலும், அந்த வார்த்தை பாருங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கிற நமக்கு இருக்கிறார். நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவர், நம்மை போல பாடுபட்டவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. இந்த மைக்கில் வாசிக்கலாமா எல்லாருக்கும்? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஏதாயில் ஒரு சோதனையின் வழியாய், சகோதரர்களே தைரியமா இருங்க. இங்க பாருங்க, உண்மையான ஊழியக்காரனுக்கு உபத்திரம் விசுவாசிகளால வரும். புரியுதா உங்களுக்கு? விசுவாசிகளாலே ஊழியர்களுக்கு உபத்திரம் வரும். சில விசுவாசிகளுக்கு ஊழியக்காரனால் உபத்திரம் வரும். சில வீடுகளில் பெற்றோரால் வரும், சொந்தக்காரங்களால் வரும். ஏதாவது உபத்திரம் வந்து போயிட்டு தான் இருக்கும். எனக்கு உபத்திரவமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அல்லாவிட்டால் அவங்க மனுஷனாகவே இருக்க முடியாது. சரியா? அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதனை துக்கம் உங்களுக்கு வருதுன்னா அதை பற்றி நீங்கள் வேதனைப்படாதீங்க. எனக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு இயற்கையானது. பிரசங்கின் புத்தகம் வாசிங்க, நமக்கு தெரிந்த வசனம் 7ஆம் அதிகாரம். பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க வேகமா. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் வீட்டுக்கு போவது நலம். இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை, ஒருத்தனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள், அது ஏற்றுக்க முடியுமா நம்மளால? பிறந்த நாள்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குன்றான். ஆனால் பைபிளில் சொல்றாரு, ஒருத்தனுடைய பிறப்பின் நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லதுன்னா என்ன அர்த்தம்னா, நல்ல போராட்டத்தை போராடி கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க, நிறைய பேருக்கு 120 வருஷம்லாம் வாழணும்னு ஆசையாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது யாருக்கு என்னென்ன ஆசை அது இருந்துட்டு போகுது. நான் அடிக்கடி இதை பேசும்போது ஒன்று சொல்லுவேன், பைபிளில் அதிக நாட்கள் வாழ்ந்த மனிதன் யார்? மெத்துசலாம். வெரி குட். எத்தனை வருஷம்? 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 969 வருஷம் வாழ்ந்தது போல ஆண்டவரே எனக்கும் மாதிரி ஆண்டவர் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிருபை செய்யுங்கன்னு அப்படி கூட சிலர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களான்னு பார்க்கலாம். இந்த மெத்துசலாம் பைபிளில் செய்த சாதனை என்ன? ஒன்றும் இல்லை. அப்படி இழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரி. கர்த்தருடைய பிள்ளைகளே, 960 வருஷம் வாழ்ந்து என்னையா பிரயோஜனம்? இங்கே பாருங்க, இந்த மிஷினரி கல்லறைகள்லாம் நான் போனேன்னா அப்படி பார்ப்பேன். சில பெரிய பெரிய கத்தீட்ரல் பக்கத்துலலாம் அந்த மிஷினரி கல்லறைகள் இருக்கும். அந்த மிஷினரி பார்ப்போம். உடனே அவங்க எப்போ பிறந்தாங்க எப்போ முடித்தாங்கன்னு பார்த்தா, சில மிஷினரிகள்லாம் 29 வயசில் மரிச்சிருக்கிறாங்க. சில மிஷினரிகள்லாம் 40 வயசில் மரிச்சிருக்காங்க.
சில மிஷினரிகள், சில ஊழியர்கள் 55 வயசில் மறிச்சிருக்கிறாங்க. ப்ரைட் ஹைட் என்று சொல்லப்பட ராத்திரி பகலும் ஜெபிக்கிற ஒரு மனிதன் 29 வயதில் மரித்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் சாபமா? இல்லை, கேட்குறேன், சாபமான்னு கேட்குறேன். அறிவீனமாக நம்ம இருக்கக்கூடாது. உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தோம் அப்படின்றதில்ல, இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அதான் முக்கியம். ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு முறை ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலாம் அவனுடைய மரண நாள் நல்லது. ஏன்னா விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போகிறது. விருந்து வீட்டுக்கு போகணுன்னா பாருங்கள் என்ன சந்தோஷமாக இவ்வளோ பெரிய பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த கிஃப்டெல்லாம் கொடுக்கறதுக்கு. அதை உள்ளே பார்த்தா ஒரு டம்ளர் இருக்கும். நிறைய பேர் அதை பந்தாவாக பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதுக்குன்னு எவ்வளோ ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இல்லை செலவு கடன் வாங்கிக்கிட்டு போவாங்க சில ஆட்கள். எப்படி யாராவது இருந்தால் சொல்லி கொடுக்குறேன். இங்கேருந்து திருநெல்வேலிக்கு கல்யாணத்துக்கு போகணுன்னா போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல, எவ்வளோ செலவு. நானாக தான் என்ன பண்ணுவேன், இதில் இந்த ட்ராவலிங் காசை அனுப்பி வச்சு தோத்திரம் பண்ணிட்டு விட்டுருவேன் நான். அது இல்லை, இங்கேயும் கடன் வாங்கி அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கே செல்ஃபி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு கடைசியில் எதுக்கு நீ கஷ்டப்படுற? அந்த எண்ணம் வரணுமா? எது நான் சொல்கிற சரியா? கையை வைத்து காட்டுங்க. நீ சொல்கிறீங்க சரி, அதெல்லாம் கேட்பாங்களே. கேட்டால் என்னையா பண்ணுறது? உங்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது? கர்த்தர் தானே. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு வரணும். இங்கே பாருங்கள், இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம். ஏன்னா இதில் எல்லா மனுஷனுடைய முடிவு காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். இங்கே பாருங்கள், துக்க வீட்டுக்கு போனால் தான் அங்கே நிலைமை தெரியும். நமக்கும் ஒரு நாள் இந்த காஃபின் பாக்ஸில் வைப்பாங்க, கொஞ்சம் நல்ல வார்த்தை பேசு பிரதர், இதெல்லாம் பேசாதீங்க பிரதர் அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது நல்ல போராட்டத்தை போராடி நம்ம போகும்போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதின்னு சொல்லணும்னு பைபிள் சொல்லுது. புரியுதா உங்களை? கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்நாளெல்லாம் சண்டை போட்டு குடிகாரனா அப்படி இப்படின்னு கடந்தா அந்த மரணம் நல்லா இருக்காது. அந்த மரணம் நல்லா இருக்காது. அப்போ இன்றைக்கு வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே வேதத்தில் அழகாக வாசிக்கிறோம், அவன் உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதில் என்ன செய்யணும்? சிந்திப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பாரத்தோடு சொல்கிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க. ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடனுடைய இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். ஆமாம், இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் யாருன்னு இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம், எதுவும் புரிஞ்சிக்கலாம். கர்த்தரை தோத்திரம். இந்த நாட்களில் நான் பாரத்தோடு உங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணுறேன். எனக்கு இருக்கிற துக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது பிரதர், என்னால் தாங்க முடியல அப்படி நீங்கள் வேதனையோடு கூட இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதாவது சங்கீதம் 30:5 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிற வசனத்தை வாசிப்போம் வேகமாக. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நீடிய வாழ்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல கவனிங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை 30 அது கீழே சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இங்கே பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கம் அதாவது நிரந்தரம் அல்ல. ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை பார்த்து சொல்கிறேன். இப்போ இதை என்னோட துக்க வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் அநேகரது என்கிட்டலாம் சொன்னாங்க, ஆண்டவர் மாற்றிடுவார். அட போங்கய்யா, சும்மா மாற்றிடுவார்னு. நைட்டும் பகலும் கஷ்டப்படுறது எனக்கு தானே தெரியும். நான் ஒரு கூட்டத்துக்கு போகிறேன்னா, ஊழியத்துக்கு போகிறேன்னா, அதுக்கு முன்னால் என் பெட்டியில் எத்தனை துணிமணி இருக்குது, என்னென்ன வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் அவள் தான் எடுத்து வைப்பாங்க. எங்களுடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. நான் இங்கே இருந்துக்கிட்டு இருப்பேன், ஏதாவது ஊழியத்தில் இருப்பேன், அங்கே இருந்துக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டா வாங்கப்பா. அதாவது எடுத்து பெட்டியில் வைக்க மாட்டான், வெளியே வச்சுருவான். முதல்ல கரெக்டாக இருக்கா பார்த்துட்டிங்களா, இப்போ எடுத்து வைக்கிறேன். அங்கே போயிட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு பெட்டி வச்சு காரில் எடுத்து வச்சுருப்பா அப்படின்ற அளவில் இருந்தால் தான் அவளுக்கு நிம்மதி வரும். புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்காரங்களாம் அப்படிலாம் கிடையாது, அவன் எங்கே போகிறான் ஏது போகிறான் ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது.
இப்போ அந்த வேலையெல்லாம் நானே செய்கிறேன். எனக்கு வந்து நானே செய்கிறேன், என் பிள்ளைகளை வந்து நானே செஞ்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் இப்போ வந்து இதை ஆண்டவர் இப்படி நடத்துகிறாரு. ஆண்டவர் இப்படி நடத்துகிறாரு. இப்போ இந்த வழியாக போகும்போது இவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் வந்து இங்கே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த யோவானை பத்மு தீவுக்கு கொண்டு போய் போட்டார்ல ஆண்டவர். அப்போது நீரும் என்னை இந்த பத்மு தீவு மாதிரி போட்டு வச்சிருக்கிறியாப்பா அப்படின்லாம் நான் பேசுகிறேன். அப்போ எனக்கு வந்த ஜெபத்தில் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? பத்மு தீவில் தான்டா வெளிப்பாடே வந்தது. பத்மு தீவில் தான் வெளிப்பாடு வருதுடா. அதனால் சில நேரங்களில் இந்த மாதிரி வழியை கர்த்தர் உங்களை நடத்துவார். புரியுதா? அதனால் நீங்களே ஓடி போய் வேறு எதாவது பண்ணிக்காதீங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ சங்கீதம் 30:5 படி துக்கம் வந்து ஒரு மனுஷனுடைய முடிவு அல்ல, அது நிரந்தரமும் அல்ல. சரியா? வேதம் சொல்லுகிறது விடியற் காலத்தில் என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். தாவீது சொல்றாரு சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ அது வந்து அது ஒரு முடிவு அல்லன்னு தானே அர்த்தம். அது ஒரு டெம்பரவரி தானே அர்த்தம். சங்கீதம் 56:8 பாருங்க. சங்கீதம் 56:8 வாசிங்க பார்க்கலாம் டக்குன்னு. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். கண்ணீரை துருத்தியில வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகளின் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இங்கிலீஷ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த வசனத்தை நான் வாசித்தேன். யூ கீப் ட்ராக் ஆஃப் ஆல் மை சாரோஸ். என்னுடைய வேதனைகள் எல்லாம் நீ ட்ராக் பண்ணிக்கிட்டே வர்றீங்க ஆண்டவரே, மானிட்டர் பண்ணிக்கிட்டே வர்றீங்க ஆண்டவரே. யூ ஹவ் கலெக்டட் ஆல் மை டியர்ஸ் இன் யுவர் பாட்டில். ஆண்டவரே, ஒரு பாட்டிலில் என்னுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் ஆண்டவரே ஊற்றுகிறதெல்லாம் பாதுகாத்து வைக்கிறீங்க ஆண்டவரே. யூ ரெக்கார்டட் ஈச் ஒன் இன் யுவர் புக்கு. அப்படின்னா ஆண்டவரே, உங்களுடைய புத்தகத்தில் என் காரியங்கள் எல்லாவற்றையும் நீ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க, எழுதி வச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் போட்டிருக்குது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நம்முடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிகிறார். அலைச்சல்னு 2 இருக்குது. நம்ம பாடி சரீரப்பரமாக அலையிறது, மைண்டு அலையும். இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி முடிஞ்சிருந்தா வந்திருக்குமே, இது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரே அலசடி படும். இங்கேயும் அங்கேயும் கடந்து யோசித்துக்கிட்டே இருப்போம். ஒரு சரியான ஒரு ஸ்டேபிளான மைண்டு வராது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் ரோமன் சாப்டர் 8:28 8:28 என்ன சொல்லுகிறார்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எது நன்மைக்கு எதுவான, அதாவது நல்லபடியாக நடந்தால் தோத்துறான்றீங்க. இப்படி நடந்தால் வந்து என்ன சொல்கிறீங்க? நன்மைக்கு எதுவாக நடக்கும். அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கிற பாதையின் வழியாக நம்ம கடந்து செல்லும் போது தான் அதன் மத்தியில் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி நோக்கத்தோட நான் சில மாதங்களாகவே ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஜெபம் பண்ணியும், சில புத்தகங்களை வாசித்தோம், சில ஊழியர்கிட்ட நான் வந்து இப்படி கேட்டோம். இந்த மாதிரி காரியத்தை நான் இன்றைக்கி உங்களோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் வசனத்தை நல்லா கவனிக்கணும். அதாவது சங்கீதம் 13 முதல் வசனம் என்ன வாசிக்கிறோம்? 13ஆம் சங்கீதம் முதல் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் பாருங்க, அவர் சொல்றாரு கர்த்தாவே எதுவரைக்கும். தாவீதினுடைய அனுபவம் பாருங்க. எதுவரைக்கும் நீர் என்ன மறந்துரு. இப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து எவ்வளோ காலம் அப்படி மறந்துருப்பாரோ தெரியலையே. மறந்துட்டாரு, ஆண்டவரும் மறந்துட்டாரு, நீங்களும் மறந்துட்டீங்க, எல்லாரும் மறந்துட்டீங்க. யார் என்னை வந்து பார்க்கல, யாரும் விசாரிக்கல. யாராவது விசாரிச்சிங்களா? கேட்குறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து, உங்கள் அம்மா அப்பா உங்கள் அக்கா தங்கச்சி வழியில் யாரோ வந்தாங்களா? யாராவது பார்த்தாங்களா? சமீபத்தில் ஒரு அம்மா சொல்லுச்சு, என் வழியிலும் ஒருத்தர் வந்து பார்க்கல, என் புருஷன் வழியிலும் ஒருத்தர் வந்து நீ பார்க்கல அப்படின்னு அவங்க வேதனையோடு கூட சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும்.
கல்யாண வீட்டுக்கு போய் அங்கே நல்ல சிரித்து விளையாடிக்கிட்டுலாம் இருங்க. ஆனால் ஒருவர் துக்க வீட்டில் இருக்கும்போது அங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது உங்களுடைய துக்கத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். மனதுக்குள்ளே வச்சுருந்தா மன அழுத்தம் வந்துடும். அதுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, உங்களுக்கு உங்கள் துக்கத்தை நீங்கள் மற்றவங்களிடத்துல ஷேர் பண்ணும்போது உங்களுடைய வலியை ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் கேட்குறவனுக்கு அது என்னது? மறக்காம மனதில் பதிஞ்சிருச்சு. வெரி குட். அது அவனுக்கு ஸ்டோரி. அவர் இன்னும் இப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். நான் போய் பார்த்தேன்னா அவர் இன்னும் வரல. கையில் கிடைச்சா வைங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். உண்மையாக ஒருவன் ஒரு பிள்ளை இழந்திருக்கான். ஒரு பிள்ளை இழந்த தகப்பனுக்கு தான் அந்த வேதனை இருக்கும். 10 வருஷம் ஆனாலும் அந்த வேதனை அந்த தகப்பனுடைய இருதயத்துக்கு போகாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு ஏன் இன்னைக்கு அந்த பார்? ஆனால் தான் பைபிளில் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கலேஷியன் சாப்டர் 6 verse 2ல பவுல் சொல்றாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் பாரத்தோடு சொல்றேன். இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது துக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் துக்கத்தை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். அதுவும் எல்லார்ட்டையும் போய் ஷேர் பண்ணாதீங்க. அதான் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற பாஸ்டர்ஸ் என்கிட்ட பேசுனாங்க, நீ வா அமெரிக்காவுக்கு வா, ஒரு 2-3 வாரம் இரு, அப்போ அமெரிக்காவுக்கு போனால் துக்கம் மாறிடுமான்னு கேட்டேன். இல்லை இங்கே உள்ள ஸ்டைல், இங்கே உள்ள ஒரு சிஸ்டம் என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க அமெரிக்காவிலனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் உட்காந்து அவங்களோட மனம் திறந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சைக்காலஜிக்கலாகவே, அதாவது ஒருத்தனுக்கு நண்பனே இல்லைன்னா அவன் மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஷேர் பண்ண ஆளே இருக்காதான். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு யாருமே கிடையாது, ஃப்ரெண்டே கிடையாது. ஒரே ஒரு நண்பர் இருந்தார், சாம் ஜெபத்துரை. அவர் கத்துட்டு போயிட்டார். அப்போ நம்ம இப்போ இந்த நாட்களில் யாருக்கிட்டையும் பேச முடியல. அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்டு. யாருக்கிட்டையும் பேச முடியல. முடிஞ்சானே சொல்லுவாங்க, அவர் அவிசுவாசத்தில் பேசுகிறாரு, அவர் இன்னும் அந்த வேதனையிலேருந்து வெளியே வரல போல இருக்குது, அப்போ என்ன விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறாங்களோ தெரியல அப்படின்னு ரொம்ப கூலாக பேசுகிற நிறைய பேரை நான் பார்க்குறேன். நிறைய பேர் எனக்கே வசனம் சொல்லுவாங்க. எங்கள் சொந்தக்காரங்க நிறைய வசனம் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். மார்த்தாள் மரியாள் அழுகிறதை பார்த்தபோது இயேசு என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார் வேதம் சொல்லுகிறது. ரோமன் சாப்டர் 12, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அழுகிறனோட அழுங்க. சந்தோஷப்படும் போது சந்தோஷமா இருங்க. அழுகிறனோட என்ன செய்யுங்க? அழுங்க. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, அழலானும் பரவாயில்ல, அழுகிறவனை வேதனைப்படுத்தாத. அவங்க பேர் வேதனை தாங்காம தான் அழுகிறாங்க. அழுகை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஃபீலிங்ஸ், அது ஒரு உணர்ச்சி அது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, வயதான பெற்றோரிடத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வயதான தகப்பனிடத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க ஒரு காலத்தில் ஆக்டிவாக இருக்கும்போது ஓடி கீடி விளாண்டோ அல்லது வேலை செய்தோ அவங்க காப்பாற்றினாங்க. இன்றைக்கி மூளையில் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்கள ஒரு ஏதோ ஒரு ஏதாவது இந்த பிச்சைக்காரரில் உட்கார வைக்கிற மாதிரி நிறைய வீட்டில் அப்பா அம்மாவை கவனிக்கிறதில்ல. தெரியுமா உங்களுக்கு? கவனிக்கிறதில்ல. தாய் தகப்பனுக்கு தனி பிளேட் வைக்கிற சில விசுவாசிலாம் இருக்கிறான். பரிசுத்தாவில ஏவப்பட்டு சொல்கிறேன். அப்பா அம்மாவுக்கு வயசான காலத்தில் தனி பிளேட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சுருவாங்க. சாப்பிடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவர் தான் அந்த வீட்டையை கட்டி உருவாக்கியிருப்பார். கடைசியில் அவருக்கே இந்த கெதி வந்திருக்கு இன்றைக்கி. இப்போது நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால் எங்கள் பெற்றோர்களெல்லாம் ஆண்டவர் கிருபையாக வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். அப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இப்போ அவங்க மனநிலைமை எவ்வளோ பாதிக்கப்படும். நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம இப்படி இருக்க போய் தானே என் மருமகா இப்படி பாடுபடுத்துகிறா. என் மகன் கேட்கவும் மாட்டேங்கான், கொல்லவும் மாட்டேங்கான், கேட்டால் அவகிட்ட சண்டை இப்போ வந்துடும். இப்படி நிறைய கிறிஸ்தவ வீடுகள் நிம்மதி இல்லாமல் இருக்குது இன்றைக்கி. அந்த அந்த சர்ச்சில் போகும்போது பாருங்கள், ஹாய் பிரைஸ் லார்ட், ஆமென், ஹல்லேலூயா, எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் ஃபைன்.
நான் கேட்ட மாதிரி அந்த லண்டன்லேருந்து வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அவர் நான் நல்லா தான் இருக்கேன், ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிறைய வீடுகளில் பிரச்சனை இருக்குது. அதனால் முதிர்ந்த வயது உள்ளவர்களை கொஞ்சம் ஹானர் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாதிரி இந்த துக்கம் என்பது மனிதனுக்கு உண்டாக்குற ஒரு இயற்கை. அப்போ நான் துக்கப்பட்டேன்னா எனக்கு விசுவாசம் இல்லை, நம்ம ஆட்கள் உடனே சீல் வச்சிடுவான். அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அதே பேசிக்கிட்டு இருக்குது. ஆமாம், இருதயத்தின் நிறைவினால் இருதயத்தில் என்ன இருக்கோ அதான் வாயில் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிங்களா அந்த வசனம், அழகான வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டியது 11:30, மேத்யூ சாப்டர் 11:30. வாசிங்க, டக்குன்னு வாசிங்க, ஜெபம் பண்ண போகலாம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் நுகம் மெதுவாக, என் சுமை லகுவாயும் இருக்கிறது. லகுவாயிருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். அதனால நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல ஒரு நுகத்தை வைக்கிறார் என்றால், நம்ம மேல் ஒரு சுமையை வைக்கிறார் என்றால் நல்லா கவனிக்கணும். பிரதர்ஸ் ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா இந்த ஹஸ்பண்ட் மறைச்சிட்டான்னு வைங்க, பெண்கள் வந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு சைக்காலஜிக்கெலாம் சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்களோட செட்டில் ஆகி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கோல் சொல்லிக்கிட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லிக்கிட்டு அதுக்கு அப்படியே செட்டில் ஆயிருமா. ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒட்டவே மாட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுன்னு எனக்கு தெரியல. அது இருக்கலாம் பொதுவாக. ஆனால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அதாவது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களை கைவிட மாட்டார். பைபிளில் பாருங்கள், 1 பேதுரு 5:7 வாசிக்கும் போது 5:7 என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் அவர் உங்களை. இப்போ நான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். உண்மையை சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன்னு. 39 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு இந்த 8 மாதம் வந்து பயங்கரமான ட்ரைனிங். கொஞ்சம் நெஞ்ச ட்ரைனிங் கிடையாது. விளையாட்டு சமாச்சாரமா? நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் அட போங்கடா அப்படி நான் பாடு வீட்டில் சாப்பிட்டு படுத்து கிடப்பேன். டெய்லி பிரசங்கம் பண்ணணும், இல்லை டெய்லி சாயந்தரம் 5:30 மணிக்கு பிரசங்கம் பண்ணணும், அங்கே ஓடி பிரசங்கம் பண்ணணும், இங்கே வந்து பிரசங்கம் பண்ணணும். என் கதையே பேசிகிட்டு இருக்கலாமா? ஜனங்களை தானே நான் பார்க்கணும். அப்போ எனக்கு எவ்வளோ சவால் யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு சேலஞ்சிங் லைஃப் பாருங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் பயங்கரமான ஒரு போராட்டம். அதுதான் எனக்கு ஸ்டெல்லா ஆண்டி ரொம்ப பிடிக்கும். நிறைய ஊழியக்காரங்க ஃபோனில் பேசினாங்க. ஆனால் ஸ்டெல்லா ஆண்டி ஒன்று சொன்னாங்க, ஸ்டெல்லா தினகரன் ஆண்டி சொன்னாங்க, கிறிஸ்டி இறந்து ஒரு 5-6 நாளில் என்னை கூப்பிட்டாங்க ஃபோனில். தம்பி எனக்கு கால் வந்து பலவீனமாக இருக்குனால வர முடியல, என் மகன்லாம் வந்தான் எல்லாம் சொன்னான். ஆனால் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கவனி, உன்னை யாராலும் திருப்திப்படுத்த முடியாது. யார் ஆறுதல் சொன்னாலும் அது ஏறாது, உன் மண்டையிலும் ஏறாது, உன்னை திருப்திப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான் உன்னை ஆறுதல் படுத்த முடியும், பரிசுத்த ஆவியானவர். ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் புரியல, ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க? அவள் ரொம்ப ஆக்டிவாக தானே ஊழியம் பண்ணிட்டு கிடந்தா, எங்கே நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஓடுவா. நானாவது மதியானத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாமா, ரெஸ்ட் எடுக்க மாட்டாள. என்னை தேடி இங்கே யாரும் வந்தாலும் உடனே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நான் போய் பேசிக்கிட்டு இருக்கேன்னுவா. முன்னும் பின்னு தெரியாது, அவள் போய் பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டு. அப்படி நான் வெளிநாட்டில் எங்கேயாவது ஒருத்தர் கூட்டத்தில் போயிட்டு வந்திருப்பேன், அவங்க பேரை மறந்துருக்கோம். நான் அந்த ஏரியா ஊர் பேரை சொன்னோன்னு டக்குன்னு அந்த பேரை சொல்லிடுவா. அவ்வளோ ஒரு பிரெயின், அவ்வளோ ஒரு ஆக்டிவ் லேடி. ஏன் இப்படி பண்ணிவிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணிவிட்டீங்க? என் பிள்ளைகளும் அப்படி தான் கேட்டுட்ருப்பாங்க, நம்மகிட்ட சொல்லலை. ஆனால் நான் வந்து இதே தான் ஏன் பண்ணிட்டீங்கன்னு தான். ஆனால் இப்போ வர 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 இந்த இத்தனை மாத காலங்களில் ஆண்டவர் நிறைய காரியத்துக்கு எனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டே வராரு, பதில் கொடுத்துருக்காரு. அப்போ நீ வெளியே வந்துட்டியாடா, நீ கம்ப்ளீட்டா அவ்வளோதானா? அது எப்படி வர முடியும்? அதையும் சொல்கிறேன், வந்துக்கிட்டே இருக்கிறேன். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஏன்னா இப்போ அப்போ தான் எனக்கு நீ உன்னைய பற்றி பெருசாக புலம்பிட்டு கிடக்கிறிய. எத்தனை ஆயிரம் மக்கள் உன்னை மாதிரி புலம்பிட்டு கிடக்குறாங்க. ஊழியக்காரனை நீயே இப்படி புலம்புறிய. விசுவாசிகள் அப்போ அவன் நிலைமை என்ன? விசுவாசி வீட்டுக்கு பாஸ்டர் போகிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க, அவ்வளோதான், ஜெபம் பண்ணால் வர்றாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அடுத்த முறை ஃபாலோ பண்ணுறாங்களா? நிறைய பேர் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க ரொம்ப பெரிய சபைகளில் இப்போ டைம் இல்லைன்றவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் உட்கார்ந்து சின்சியராக விசாரிப்பாங்களா?
அண்ணன் தம்பியே விசாரிக்க மாட்டேன்றானுங்க இல்லையா? அக்கா தங்கச்சியே விசாரிக்கிறது இல்லையே. இல்லை என்ன சொல்கிறீங்க? எல்லாம் அந்த நேரம் வந்து அப்படி ஒரு ஷோ காட்டிட்டு அப்படியெல்லாம் போயிடுவாங்க. புரியுதா உங்களை? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், நாங்களும் என்ன செய்கிறோம், உங்களோட இருக்கிறோம். இங்கே பாருங்கள், என்னுடைய ஒய்ஃபுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு 2-3 மாதம் கழித்து இன்னொரு ஊழியருடைய மரணம் நடந்தது வேலூரில். நான் போனாங்க, அவன் சொன்ன அண்ணா நீ பேசுனா அப்படின்னாங்க. அப்படி எனக்கு முன்னால் ஒரு அம்மா பேசினாங்க, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் பேசினாங்க. யூ டோன்ட் வரி, ஆல்வேஸ் வி ஆர் ஆல் வித் யூ, ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்னு, பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அப்படி இப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன் அடுத்தது நான் பேசணும், நான் போய் சொன்னேன் இந்த அம்மா சொல்கிறத நம்பாதீங்கன்னு. அந்த அம்மா கல்லூரி முதல்வரான், அந்த அம்மா சொல்கிறத நம்பாதீங்க, ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் யூன்றாங்க. இந்த அம்மா நைட்டாக போகிறாங்க ஊருக்கு, அது எப்படி ஸ்டாண்ட் வித் யூ? நான் அப்படி அப்படியே அந்த ஃப்ளோவில் பேசினேன்னா அதே மாதிரி நைட்டை போயிட்டாங்க அவங்க. இதுதான் உலகம், சும்மா பேசுவாங்க. நீ கவலைப்படாத, நாங்கள் கூட இருக்கிறோம். ஏன் எப்படி கூட இருப்ப? எப்படி கூட இருப்பேன்? என் கூட இருப்பியா? சரி, இதை உலகத்தில் அப்படி பேசுகிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நான் சொன்னேன் இந்த அம்மா சொல்கிறேன் நம்பாதீங்க. யார் சொல்ல நம்பாத தம்பி, யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. நீயும் உன் பையனும் உன் பிள்ளைகள் தான் கூட இருக்கும். புரியுதா? நான் பாதிப்பு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு தான். அதை நீ புரிஞ்சுக்கோ. இதை நான் இப்போ வந்து நான் கடந்து வந்ததுனால நான் உனக்கு சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். அதுக்கிட்டே அவன் ஃபோன் பண்ணுவான். ஆனால் அது பேச நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ கூட கல்லறையில் போய் உட்காந்து அழுது தான் வரேன். நான் சொல்லுவேன், ஏன்டா நீ கல்லறைக்கு போய் அழுற? ஏன் கல்லறைக்கு போய் அழுற? வேறு வழி இல்லை, அங்கே போனாலாவது கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஒவ்வொருத்தருடைய பாலிசி அது. அதனால் நான் என்ன இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டால், உங்கள் கவலைகளை அவர் மேலே வைங்க, மனுஷன் மேலே வைக்காதீங்க, அவர் மேலே வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் தான் விசாரிப்பார். அவர் விசாரிச்சார்னா கரெக்டாக இருக்கும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க, கை வைத்து ஆமென் சொல்லிடுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறவர்? 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ சத்தியாவியானவராய தேற்றவாளன் என்றால் கம்ஃபர்டர். பரிசுத்த ஆவியானவரை போல யாராலும் கம்ஃபர்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்டெல்லா ஆண்டி சொன்னாங்க, ஆவியானவர் தான் உனக்கு தேற்ற முடியும். எனக்கு அவங்க சொல்லும்போது கூட எனக்கு புரியல, உண்மையாக சொல்கிறேன். ஏதோ சொல்கிறாங்க, சரி சொல்லிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ வர 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 டெய்லி பிரசங்கம் பண்ணணும், பைபிளை படித்து, ஆண்டவரே என்னப்பா சொல்கிறீரு, இப்படி தனியாக விட்டுட்டீரு, ஆனால் இப்போ நான் என்ன பேசணும், என்ன செய்யணும் அப்படின்னா உடனே கூட அவர் எனக்கு ரெவலேஷனை கொடுக்குறாரு. ஆமேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு அவர் தருவார். அதனால் இந்த பூமியில் நம்ம தனிமையாக இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்லா கையை வைத்து ஆமேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஆமாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் 1:49 நான் 2 மணிக்கு முடிக்க போகிறேன். ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன். இனி வாழ வேண்டிய வாழ்க்கையில் இங்கே என்ன மாதிரி உள்ள ஆட்கள், அல்லது பிள்ளைகளை இழந்திருக்கலாம், பெற்றோரை இழந்திருக்கலாம், அல்லது புருஷன் செம குடிகாரனாக இருந்து, அல்லது உங்களுக்கு அவனுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஆஃபீஸில் உங்களை எல்லோரும் புறக்கணிச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில், ஊழியர்களுக்கு சொல்கிறேன் குறிப்பாக, இவ்வளோ ஊழியம் செய்கிறோம், ஏன் ஆண்டவரை இப்படி இருக்குது, ஏன் ஆண்டவரை இப்படி இருக்குது? உண்மையாக ஊழியம் செய்கிறவனுக்கு அதெல்லாம் பயம். நான்லாம் இந்த ஊரை விட்டு எங்கே ஓடிடலாமா போய் வட இந்தியாவில், அங்கே குஜராத்தில், ஜார்க்கண்டில், அங்கே போய் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துடலாண்டாப்பா அப்படிங்கிற அளவுலாம் பல முறை நான் திங்க் பண்ணுவேன். பல முறை. அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனை. ஆனால் அதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்ல முடியாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த நேரத்தில் பிரச்சனை வரும்னே தெரியாது, எந்த நேரத்தில் பிரச்சனை வரும்னே தெரியாது. ஆகவே இதுதான் எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் கூட. அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம்
யாக்கோபு 1 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டா அதான் சோதனை காலத்துல, இங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க, சோதனை காலத்துல பொறுமை அவசியம். இன்னொரு முறை இதுன்னு சொல்லுங்க, அது உடனே வராது. அப்ப என்னதான் சொல்ற அப்படின்னா, இங்க பாருங்க, அது உடனே வராது. சோதனை காலத்துல வசனத்துல வாசிக்கிறோம், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான, அதுல ஒரு வார்த்தை அண்டர்ஸ்டுட். அது என்னது அண்டர்ஸ்டுட்? சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையின் வழியா போவீங்க. அது சொல்லாமல் அதுல ஒரு வார்த்தை அதுல அடங்கி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, எனக்கு தான் சோதனை, அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்களே. நீ நல்லா கவனிக்கணும், நம்ம 1000 கஷ்டப்பட்டாலும் எனக்குள்ள ஒருவர் இருக்கிறாரு, அவர் என்னை கைவிடவே மாட்டாரு. புரியுதா தம்பி? புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளை? அதனால சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, அப்படின்னா உனக்கு சோதனை உண்டு, உனக்கு சோதனை காலம்னு ஒன்று இருக்குது. அந்த சோதனை காலத்துக்குள்ளே நீ போகும்போது, அதாவது அந்த பொறுமை உனக்கு பூரண கிரியை செய்யணும். பொறுமை என்ன செய்யணும்? இந்த பெரிய பெரிய இந்த ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இன்டர்வியூ பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க வாயை திறந்து பேச மாட்டாங்க. ரொம்ப கவனமாக, கலைஞர் கருணாநிதியெல்லாம் நீங்கள் பார்க்கணும், அவர் டக்குன்னு ஒரு வாயை திறந்து சொல்ல மாட்டார், ஆனால் யோசித்து சொல்லுவார், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம், சில ஆட்கள் இன்டர்வியூவே கொடுக்க மாட்டான், அது வேற. புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம், மீடியாவுக்கே வரமாட்டாங்க, அவங்க வேற குரூப்பு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சோதனை காலத்தில் நம்ம டென்ஷன் ஆகி அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டோன்னா அதுதான் பெருசாயிரும். அதனால் யாக்கோபு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். சோதனை காலத்தில் பூரண கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவர், ஆஃபீஸில், வீட்டில், குடும்பத்துக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, சகோதரருக்குள்ள, கசின் பிரதர்ஸுக்குள்ள, ஆண்டவரே எனக்குள்ள இந்த பூரண கிருபை, அதாவது பூரண பொறுமை எனக்குள்ளே கிரியை செய்யணும். வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, பூரண பொறுமை, அந்த பொறுமையானது எனக்கு பூரணமா கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. பிரைஸ் காட். எரேமியா 31 அதிகாரம் 2வது வசனம், ஒரு 3வது வசனம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எரேமியா 31:4 வாசிங்க. பிரைஸ் காட். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இஸ்ரவேலும் கன்னிகையே, நீ மறுபடியும் என்ன செய்வாய்? கட்டப்படுவாய். இன்றைக்கு நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்தேன், யோபின் புத்தகத்திலேருந்து ஆரம்பித்தேன். முன்னுக்கு போனாலும் இல்லை, பின்னுக்கு வந்தாலும் இல்லைன்னு. அதுக்கு முன்னாலேயே மன அழுத்தம்னா எப்படி இருக்கும், அந்த மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு என்ன, தனிமைனா என்ன, அப்போ எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இவை எல்லாவற்றுக்கும் பொறுமை நமக்கு பூரண கிரியை செய்யணும். ஆமென். 2வது ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னது? மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன்.
எப்படி கட்டுவார்? எதை கட்டுவார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58, பிரைஸ் காட், 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அது திரும்ப வாசிங்க. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஒன்று, பாழாய் கிடந்த ஸ்தலங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 2-3 வருஷமா ஒரு ஜெபம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். 2-3 வருஷமா 4-5 வருஷமா ஒரே பண பிரச்சனையில் உழன்று கிடக்கிறேன். ஒரு 4-5 வருஷமாவே 4 வருஷமாக பிள்ளைகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எல்லா விதத்திலும் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு சரீர பலவீனம் அடைஞ்சு தனிமையாக நானும் என் ஒய்ஃபு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதில் விட்டா நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இந்த வசனத்தை கவனிக்கணும். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஆமென். உங்கள் பிள்ளைகள் கட்டுவார்கள். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்த வசனம் அந்த வாசிங்க. தலைமுறையாக இருக்கும். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தலைமுறை ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கிறார்னா நல்ல கவனிங்க, அவங்க சந்ததியோடு அது முடியாது. இங்கே பாருங்க, தாவீது நிமித்தம் சாலமோனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? தாவீது, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் சாலமோனை ஆசீர்வதிப்பேன். சாலமோன் ராங் ரூட்ல போயிட்டான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே உன் நிமித்தம் நான் அவனை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. ஆனால் சாலமோனுக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி? அதையும் சொல்லணும்ல. அந்த ஜெனரேஷன் எப்படி? கஷ்டம் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அதுதான் நம்ம இங்கே நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போது, பணத்தை கொடுக்கும்போது, வீட்டை கொடுக்கும்போது, நம்ம சொல்கிற ஆசீர்வாதம், நம்ம பிரசங்கியார்கள் பேசுகிற ஆசீர்வாதம், பணம், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, கர்த்தருடைய பிள்ளைகளை இதெல்லாம் வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இங்கே சொல்லுகிறது, தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் அவர்கள் கட்டப்படுவாய். கையை வைத்து ஆண்டு தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அந்த தலைமுறையான ஒரு பிளஸிங்கை கர்த்தர் இதை தரப்போகிறார். மீண்டும் கட்டப்படுவாய் என்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, மறுபடியும் கட்டப்படுவீர்கள். எப்படியாயிலும் அவர் கட்டிடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படினாலும் கட்டிடுவார். அப்போ தேவனுடைய பிள்ளை வாஸ்து முடிங்க. என்ன கட்டுவாய்? திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆமா, ஒரு உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் மறுபடியும் கட்டப்படும் போது நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை கட்ட தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நான் இன்னைக்கு பேசுனது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மனதில் புரிஞ்சுதா? இப்போ நான் கேட்டால் என்ன சொல்வீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் கூட மன அழுத்தத்தெல்லாம் இருக்கிறேன் போல. சிலர் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவங்களும் இந்த கேட்டகரியா. சிலர் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதான். கடைக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டு அந்த மால் கடையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இந்த சின்ன பசங்க சுற்றி பார்க்குறது அது வேறு. அது என்ன, விண்டோ ஷாப்பிங்கிறான் அதுக்கு பேர். விண்டோ வழியாக அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படி வந்துடுறதுன்னு. சில பேர் இங்கே பாருங்கள், பால் வாங்கணும்னு நினச்சிட்டு கடைக்கு போவீங்க. வரும்போது கண்டது கழியது அது இது எல்லாம் தூக்கிட்டு வருவீங்க. கடைசியில் பால் இருக்காது. நான் சொல்கிறது உண்மையா? உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். பணத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது எதுக்கு செலவு பண்ணுற? இது அவசியமா? அன்பா சொல்கிறேன், பணம் இருக்கிறவனுக்கு சொல்கிறேன், இல்லாதவனுக்கு சொல்கிறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நாட்களில். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்குறதே கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கணும். சிலர் சுற்றிக்கிட்டே இருப்பான். அது அவனை அறியாமல் அவன் அலைஞ்சிட்டு கிடக்கிறான். ஒரு இடத்துல இருக்க மாட்டான். நீங்கள் பாருங்கள், ஆம்பத்தூரில் பார்ப்பீங்க, டக்குன்னு பார்த்து ஆவடியில் அவன் இருப்பான், டக்குன்னு பார்த்து திருவள்ளூரில் அவன் நிற்பான், சுற்றிகிட்டே இருப்பான். பார்த்தீங்களா நீங்கள்? அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசிகள், நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது.
ஊழியர்களுக்கு சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க. கொஞ்ச காலம் இந்த கஷ்டம் இருக்கும், கொஞ்ச காலம் கஷ்டம் இருக்காதுன்னு பேசுறது கள்ளத்திற்க தரிசனம். புரியுதா உங்களுக்கு? கொஞ்ச காலம் இருக்கும், ஆனால் அது நீடிக்காது. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார், கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். அதுக்கு தான் அந்த பொறுமையை டீச் பண்ணுவார் கர்த்தர், பொறுமையை டீச் பண்ணுவார். அதனால் இந்த நாட்களில் எந்த உபத்திரமோ வியாதியோ கஷ்டங்களோ, அந்த நாட்களில் எப்படி ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டீங்களோ, டெய்லி எப்படி கூப்பிட்டு பார்த்தா உங்களையே கர்த்தர் கிருபையின் பாத்திரமாக மாற்றிடுவார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி, பிரைஸ் காட், தலைகளை தாழ்த்தி அப்படியே உட்கார்ந்து ஆமென், அப்படியே உட்கார்ந்து தலைகளை தாழ்த்தி. கிட்டத்தட்ட நான் ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்தேன், 2 மணி கரெக்டாக 2:01, கிட்டத்தட்ட 2 hours ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டிருக்கிறாரு. என் பாரத்தில் அவங்களோட நான் மனம் திறந்து பேசியிருக்கிறேன். நம்ம மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள். பல உபத்திரவத்தின் வழியாக கண்ணை மூடணும், நல்லதாச்சு கண்ணை மூடி நீங்கள் பாருங்கள், உங்கள் பணம் செலவு பண்ணி பிரயாணம் பண்ணி, காலையில் சாப்பிட்டீங்களே இல்லையா சிலர், இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இவ்வளோ சின்சியராக ஓடி சில பேர் பாருங்கள், எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும், ஆன்லைனில் தான் காட்டுறாங்களே அப்படின்னு ஆன்லைனில், வெளிநாட்டில் வெளியூரில் ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்க, ஓகே. ஆனால் நீங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டு ஓடி ஆன்லைனில் இருக்கிறவங்க சிலர் உங்களுடைய டஃப் டைம்லையும் நீங்கள் எங்களோடு இணைஞ்சிருக்கிறீங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அமைதியாக நிறைய விஷயத்தை ஆண்டவர் பேசினார், நிறைய விஷயத்தை ஆண்டவர் பேசினார். தாய் தகப்பனுடைய பிரிவினால, குடிகார தகப்பனால, பிள்ளைகளுடைய கஞ்சா போதைக்கு அடிமையினால, பிள்ளைகளின் மனநிலைமை சீரற்று ஒழுங்கான வாழ்க்கை இல்லாததுனால, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாததுனால, வேலை பலுவினால, நான் படிச்சிருக்கேன் ஆனால் அதுக்கு ஏற்ற தகுதியான வேலை இல்லையே, ஆசைப்பட்ட வேலை கிடைக்கலையே, தகுதி இல்லாதவங்க தகுதி உள்ளவர்கள் மேல எரிச்சல், பொறாமை, பழி வாங்குதல், ஆண்டவரோடு சரியான ஒழுங்கான உறவு இல்லை, ஆண்டவர் மேல் பக்தி இல்லை, விரும்பின வாழ்க்கை வாழ்தல திருப்தி இல்லை, வாழ்க்கையில திருப்தி இல்லை, விரும்பின வாழ்க்கை எனக்கு இல்லையே. உங்களுடைய இயலாமை, ஒரு பொருளை டக்குன்னு வாங்க முடியல, இதெல்லாம் மனசோர்வு வருது. ஒரு பொருளை டக்குன்னு வாங்க முடியல, ஒரு சாப்பாட்டை நம்ம இன்னைக்கு சாப்பிட முடியல, காரணம் வறுமை, காரணம் முடியாம. மற்றவர்கள் நம்மை அடக்கி ஆளுகிறது மன உளைச்சலை கொடுக்குது. மற்றவர்கள் நம்மை அடக்கி ஆழ்ந்து, உட்காருங்க, சாப்பிடுங்க, போய் படுங்க, அங்க போங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்ல 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 நான் அறியாத ஒரு மன உளைச்சல், மனசோர்வு, பசியின்மை, நேரத்துக்கு சாப்பிடுவதில்லை, தூக்க இன்மை, பயம், தனிமையில் இருப்பது, உடை உடுத்துகிறது மாறும், நீட்டாக உடுத்தணும், ஒழுங்காக உடுத்தணும், வாஷ் பண்ணி உடுத்தணும், அயன் பண்ணி உடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. தேங்க்யூ லார்ட். இயேசுவே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீர் பேசினீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளோடு நேரடியாக பேசினீங்க ஆண்டவரே. உணர்ச்சி வசப்படுதல், கவனக்குறைவு, குழப்பமான நிலைமை, ஆண்டவரே, உடல் வலி இல்லாவிட்டாலும் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் பயங்கரமாக வலிப்பது போல ஒரு உணர்வு, வழக்கத்துக்கு மாறான தூக்கம், நெகட்டிவான தாட்ஸு, அதிகமான அளவுக்கு சாப்பிடுவது,
இயேசுவே, இதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள், சக்கரை வியாதிகள், இருதய வியாதிகள், என் அன்பு ஜனங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது ஆண்டவரே. சக்கரை வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். எதிர்பார்த்த காரியங்கள் மேல, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, எதிர்பார்த்தது வரல, ஏன் வாழ்றேன், எதுக்காக வாழ்றேன், தற்கொலை பண்ண போறேன், நான் தற்கொலை பண்ணிடணும் அப்படி நினைக்கும் போது அந்த தற்கொலையின் ஆவி, சூசைட் ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்ணுது. இயேசுவே, நாங்கள் துக்கப்படுகிற காலத்தில் எப்படி நடக்கணும், நாங்கள் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது நாங்கள் அழுதுறணும். பிறருக்காக நாங்கள் வாழக்கூடாது, உமக்காக நாங்கள் வாழணும். பாலாபா லியாந்தாராமா ஹபுதூராபா. அமைதியா மனதுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனதுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 உங்க ஸ்தோத்திரம். அப்படியே மனதுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, மனதுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஷாந்தாலாபா தூராபா லியாந்தாராபானா தூராபா ஹபுதாராபானா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் இனிமே உமக்காக வாழணும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்காக வாழணும் ஆண்டவரே. இந்த மாதிரி மன அழுத்தங்களை வச்சுக்கிட்டு நான் வாழ்வது பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். Rejoice in the Lord. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. சொல், உமக்காக, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்கிறேன், மன நிறைவோடு பணி செய்கிறேன். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. கரங்களை அசைத்து பாடுவோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர்
உமக்காகத்தானே ஐயா. கைகளை உயர்த்தி உமக்காக தான் வாழணும் ஆண்டவரே. உலகத்துக்காக நான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், புருஷனுக்காக வாழ்கிறேன், மனைவிக்காக வாழ்கிறேன். அதில் ரெண்டாவது இயேசுவே உமக்காக நாங்கள் வாழ்கிறேன். சத்தமாக சொல்லுங்க, உமக்காக வாழ்கிறேன். உம்முடைய வேலையை செய்து முடிக்கிறதுக்காக வாழ்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஆண்டவரே நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வாழ்கிறேன். உண்மை உள்ளவனாய் இருக்க வாழ்கிறேன். அதுக்கு வேண்டிய பொறுமையை தாரும். கைகளை உயர்த்தி கேளுங்க, பொறுமையை தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால என் சிந்தை மாறிவிட்டது. என் தேவன் உயிரோடு இருக்கிறேன். எந்த அழுத்தமும் என்னை மேற்கொள்ளாது. என் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேல வைத்துட்டேன். நீரே நடத்த போகிறீர் ஆண்டவரே. என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. சாந்தாராபா ரூகாபா ராகாபா தாராகாபா. அபிஷேகத்தின் தேவன் தம்முடைய 2 மடங்கு அபிஷேகத்தை உங்கள் தலையில ஊற்றுகிறார். உங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆமென். ஆன்லைன்ல இருக்கிறவங்க அக்கினினால, இங்க இருக்கிறவங்க அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டுருங்க. சோர்வு, அசதி, வேதனை, துன்பம், நிம்மதி இல்லாத காரியம் விடுதலை வருகிறதப்பா. மன அழுத்தமே வெளியேறு, பயமே வெளியே போ, மரண பயமே, தற்கொலை ஆவியே வெளியே போ, பொல்லாத ஆவிய. என்னால முடியும், என்னால முடியும், என்னால் எல்லாம் முடியும். என் இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும். இயேசுவால் எல்லாம் மூடும், இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் முடியும். இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, சொல்லுங்க, இனி நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். ஆமென். இனி நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். பயம், சோர்வு, அதரியம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. என்ன நடந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க. கவலை வரும்போது அவர் மேல வையுங்க. ஆவிக்குள்ளாக நிரம்புங்க, ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க.